യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നിസ്തുല്യനാമത്തിൽ ഹാർദമായ സന്ധ്യാവന്ദനം. இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தில் இந்த சாயங்கால நேரத்தினுடைய நன்றிகளை அல்லது வந்தனங்களை தெரியப்படுத்துகிறோம். ഇവിടെയുള്ള ദൈവസഭ 10 വർഷം പിന്നിടുമ്പോൾ നന്ദിയോടുകൂടെ കഴിഞ്ഞ 10 വർഷത്തെ ഓർക്കുകയാണ്. இந்த சபை 10 வருடங்களாக கடந்து போகும்போது அதை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். 10 വർഷം എന്ന് പറയുമ്പോൾ ജീവിതത്തിൻ്റെ ഒട്ടനവധി പ്രതിസന്ധികളിലൂടെയും ചരിത്രത്തിലൂടെയും നമ്മൾ കടന്നു പോകുന്നു. 10 வருடங்கள் என்று சொல்லும்போது சரியாக வாழ்க்கையினுடைய விளிம்பிலே பலவிதமான காரியங்கள் மத்தியிலே கடந்து போயிருக்கிறோம் என்பதை நினைக்கிறோம். പ്രതിസന്ധികളും അതോടൊപ്പം പുരോഗമനങ്ങളും ഒക്കെ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. பலவிதமான காரியங்களாலே நாம் இந்த நிலையிலே கர்த்தர் நடத்தினதை நாம் நினைத்து பார்க்கிறோம். കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഭൂമിയിലാണ് സഭയെ സ്ഥാപിച്ചത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சபையை ஸ்தாபிக்கிறார். അപ്പോൾ തന്നെ അത് അനാദി കാലം മുതൽ ക്രിസ്തുയേശുവിൽ മറഞ്ഞു കിടന്ന മർമ്മം ആയിരുന്നു. அது அநாதி காலங்களிலே அல்லது முடிவில்லாத நிலைகளிலே மறைந்த ஒரு சம்பவத்தை உள்ளடக்கி இருக்கிறது. കാലസമ്പൂർണതയിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ലോകത്തിലേക്ക് വന്ന് ആ സഭയ്ക്ക് രൂപം കൊടുത്തു. காலங்களை எடுத்துக்கொண்டோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு அவருடைய ரூபத்தை தெளிவுபடுத்துகிறார். കഴിഞ്ഞ 2025 വർഷമായി ഈ ഭൂമിയിൽ സഭയുടെ സ്ഥാപനവും അതിൻ്റെ പുരോഗമനവും നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. கடந்த 2025 வருடங்களிலே இந்த பூமியிலே சபையினுடைய காரியங்களும் சபையிலே உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் நினைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. അവിടെ വളർച്ചയുണ്ട്, തളർച്ചയുമുണ്ട്. அங்கே வளர்ச்சிகளும் இருக்கிறது, வீழ்ச்சிகளும் இருக்கிறது. ഇതെല്ലാം സഭയുടെ ഭാഗമാണ്. இதெல்லாம் சபையினுடைய ஒரு அங்கமாக அல்லது பாகங்களாக காணப்படுகிறது. കാരണം സഭയ്ക്ക് ശക്തമായ സമ്മർദ്ദം ഈ ഭൂമിയിലുണ്ട്. காரணம் சபைக்கு ஏற்றதான ஒரு சம்பவம் அல்லது പ്രഷർ ஒரு அழுத்தமான ஒரு நிலை இந்த பூமியில இருக்கிறது. എതിർപ്പുകൾ ഈ ഭൂമിയിലുണ്ട്. സഭയ്ക്ക് எதிர்ப்புகள் இந்த பூமியிலே நம்முடைய சபைக்கு இருக்கிறது. കാരണം സഭയ്ക്ക് വിരോധമായി പ്രവർത്തിക്കുന്ന ശക്തമായ എതിർപ്പാണ് പിശാച് എന്ന് പറയുന്നത്. காரணம் சபைக்கு எதிராக இருக்கக்கூடிய பிசாசுகளுடைய சக்திகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். സഭയെ അകത്തു നിന്നും പുറത്തു നിന്നും തകർക്കുവാനായിട്ട് ഇന്നും പ്രതിലോമ ശക്തികൾ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. சபைக்கு உள்ளிருந்தும் வெளியிருந்தும் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதான சக்திகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. എന്നാൽ கர்த்தாവ് പറഞ്ഞു, ഈ പാറമേൽ ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയും. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலையிலும் என்னுடைய சபையை நான் சபையினுடைய காரியத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். പാതാള ഗോപുരങ്ങൾ അതിനെ ജയിക്കയില്ല. பாதாளம் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ഫിലിപ്പിന്റെ കൈസരിയിൽ നിന്നുകൊണ്ടാണ് കർത്താവ് ശിഷ്യന്മാരോട് ഇത് പറയുന്നത്. பிலிப்பினுடைய அந்த சிசரியா என்ற ஸ்தலத்தில் இருந்துதான் இந்த காரியங்களை சொல்லுகிறார். അവിടെ ഉയർന്നു നിൽക്കുന്ന വലിയ കൈസറിന്റെ ഒരു ഗോപുരമുണ്ട്. அங்கே உயர்ந்து நிற்கக்கூடியதான சிசரியாவிலே உயர்ந்து நிற்கக்கூடியதான ஒரு கோபுரம் ஒன்று இருக்கிறது. ആ ഗോപുരം കണ്ടുകൊണ്ടാണ്, അല്ലെങ്കിൽ റോമാ ഗവൺമെന്റിന്റെ പ്രതീകമാണ് കൈസറിന്റെ ഗോപുരം. ரோம கவர்மெண்டிலே மிக பெரியதான ஒரு கோபுரம் என்று சொன்னால் அது சிசரியாவினுடைய கோபுரமாக இருக்கிறது. ആ ഗോപുരം കണ്ടുകൊണ്ടാണ് കർത്താവ് പറഞ്ഞത്, പാതാള ഗോപുരങ്ങൾ അതിനെ ജയിക്കയില്ല. அந்த கோபுரத்தை பார்த்துதான் சொல்லுகிறார், பாதாளத்தில் உள்ள அந்த காரியங்கள் இந்த கோபுரத்தை ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறார். പൈശാചിക ശക്തികളോ അധികാരങ്ങളോ അതിന്റെ ഗോപുരങ്ങളോ ഈ പാറമേൽ പണിയപ്പെട്ട സഭയെ തകർക്കുവാനായി സാധ്യമല്ല. இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான சக்திகளினாலே இந்த கோபுரங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். അതുകൊണ്ട് ഈ ദേശത്ത് 10 വർഷം മുമ്പ് ഇവിടെ സ്ഥാപിക്കപ്പെട്ട സഭ അതിനും ഒത്തിരി വളർച്ചയും തളർച്ചയും ഒക്കെയുണ്ട്. എന്നാൽ അതിനെ ഇല്ലാതാക്കുവാൻ സാധിക്കയില്ല. பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்பதாக இருந்ததான இந்த சபையிலே வளர்ச்சிகளும் இருக்கிறது, வீழ்ச்சிகளும் இருக்கிறது. ஆனாலும் கூட இதை ஒன்றும் செய்ய முடியாது. ഇതിലെ ശുശ്രൂഷകന്മാർക്ക് നിരാശയും പ്രയാസവും ഒക്കെ ഉണ്ടാകുവാനുള്ള സാധ്യതയുണ്ട്. இங்கே சுவிசேஷம் செய்யக்கூடியதான தேவ பிள்ளைகளுக்கு நல்லதும் கிடைக்கிறது, கெட்டதும் கிடைக்கிறது. எது என்று சொல்ல முடியாது. എന്നാൽ യേശു ക്രിസ്തു നമ്മോട് കൂടെയുണ്ട്. എന്നാൽ യേശു ക്രിസ്തു നമ്മോട് കൂടെ இருக்கிறார். അവൻ ഇന്നലെയും ഇന്നും എന്നേക്കും അനന്യൻ തന്നെയാണ്. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். അതുകൊണ്ട് ക്രിസ്തു നമ്മോട് കൂടെ ഉള്ളത് കൊണ്ട് മാറാത്ത
ആ ക്രിസ്തീയ സാന്നിധ്യം നമുക്കുള്ളത് കൊണ്ട് ധൈര്യമായിട്ട് മുൻപോട്ട് പോകാം. அப்ப கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினாலே, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் தைரியமாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ഒരുപക്ഷെ പിടിച്ചു നിൽക്കുവാൻ സാധിക്കാത്ത പ്രതിബന്ധങ്ങൾ ഉണ്ടാകാം. ஒருவேளை பிடித்து நிற்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கலாம். എന്നാൽ അതിനെ അതിജീവിക്കുന്ന ദൈവകൃപ നമുക്ക് ലഭിക്കും. என்றாலும் அதை அதிகமாக ஜெயிக்கக்கூடிய தேவ பலன் நம்மோடு கூட இருக்கும். എന്റെ കൃപ നിനക്ക് മതി, എന്റെ ശക്തി ബലഹീനതയിൽ തികഞ്ഞു വരുന്നുവെന്ന് അപ്പോസ്തലനായ പൗലോസിനോട് കർത്താവ് പറഞ്ഞു. என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாയ பவுல் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். അതുകൊണ്ട് അദ്ദേഹം പറയുകയാണ്, എന്റെ ബലഹീനതയിൽ ഞാൻ പ്രശംസിക്കുന്നു. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய பலகீனங்களிலேயும் நான் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ഈ 10 വർഷം കർത്താവ് നമ്മെ അത്ഭുതകരമായി നിലനിർത്തിയതോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த 10 வருஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இதெல்லாம் நிலைநிறுத்தி நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ആ രോഗവും ദുഃഖവും പ്രയാസവും ഒക്കെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടും വിശ്വാസികളെ ഒക്കെ ദൈവം നിലനിർത്തി. வியாதிகளும் பலவிதமான கஷ்டங்களும் சூழ்நிலையில் மத்தியிலையும் உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடிய தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். വലിയവനായ ദൈവത്തിന് നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. பெரியவராய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். എല്ലാവരും കരമുയർത്തി ഒരു സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் கரமுயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്ക് നന്ദി പറയാം. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ദൈവം ഒരു ദോഷവും നമുക്ക് ചെയ്യുന്നില്ല. ஆண்டவர் ஒரு கஷ்டமும் நமக்கு கொடுப்பதில்லை. എന്നാൽ ദൈവം ഇത് ദോഷകരമായ സാഹചര്യത്തിലൂടെ സഭ കടന്നു പോയിട്ടുണ്ടോ എന്ന് നമുക്ക് തോന്നിപ്പോകും. நான் ஒருவேளை கஷ்டத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறேனே என்ற ஒரு தோணல் நமக்கு உண்டாயிருக்கலாம். എന്നാൽ അതിന് പ്രത്യേകമായ ദൈവിക ഉദ്ദേശം അതിന്റെ പിന്നിലുണ്ട്. இதற்கு பின்பதாக பிரத்யேகமாக ஆண்டவருடைய ஒரு உண்மை இதனுடைய பின்னாடி மறைந்திருக்கிறது. ഇവിടെ നമ്മൾ 2 സാക്ഷ്യം കേട്ടു. இங்கே நாம் 2 சாட்சிகளை கேட்டோம். അത് ആ സാക്ഷ്യമാണ് സഭയ്ക്ക് വേണ്ടിയത്. அந்த சாட்சி தான் சபைக்கு வேண்டியதாக இருக்கிறது. സാക്ഷ്യം എന്ന് പറഞ്ഞാൽ യേശു ക്രിസ്തു എൻ്റെ ജീവിതത്തിൽ എന്ത് ചെയ്തു എന്ന് സാക്ഷിക്കുകയാണ്. சாட்சி என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்பதை நாம் சொல்லுவது சாட்சி. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ക്രിസ്തു വരുത്തിയ സമൂല പരിവർത്തനം കൊണ്ട് മറ്റുള്ളവർക്ക് പരിവർത്തനം ഉണ്ടാകുവാൻ அது அவசரம் கிட்டுന്നിടത്തൊക്കെ പറയുക, അതും സാക്ഷ്യമാണ്. பாருங்கள், கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்பதை மனதிலே கொண்டு அது மற்றவர்களோடு கூட நான் என்ன காரியத்தின் மூலமாக இதை சொல்லுகிறேன் என்ற காரியங்களை நாம் வெளிப்படுத்துவதுதான் சாட்சி. യേശു എൻ്റെ ജീവിതത്തിൽ എന്ത് ചെയ്തു എന്ന് മറ്റുള്ളവരോട് പങ്കുവയ്ക്കണം. இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்று மற்றவர்களோடு நான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். സാക്ഷ്യം എന്ന് പറഞ്ഞാൽ മാർട്ടൂറിയൻ അഥവാ രക്തസാക്ഷിത്വം എന്നുള്ള വാക്കുണ്ടായത് സാക്ഷ്യത്തിൽ നിന്നാണ്. சாட்சி என்று சொல்லும்போது இரத்த சாட்சி, இந்த இரத்த சாட்சி என்று சொல்லுவது சாட்சியின் உள்ளிலிருந்து தான் வருகிறது. அது നമ്മുടെ ജീവിതത്തിൽ ക്രിസ്തു എന്ത് ചെയ്തു? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ഒരു സഭയുടെ വളർച്ചയുടെ പ്രതീകമാണ് പുതിയതായിട്ട് വിശ്വാസികൾ വന്ന് ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് സാക്ഷ്യം പറയുക എന്നുള്ളത്. ஒரு சபையினுடைய வளர்ச்சி என்று சொல்லும்போது ஒரு புதிதாய் வந்த நபர்கள் கிறிஸ்துவனுடைய சாட்சியை சொல்லுவதுதான். அது അങ്ങനെ പുതിയ പുതിയ ആത്മാക്കൾ വന്നത് പറയണം. அங்கு புதிய புதிய ஆத்மாக்கள் வந்து இதை சொல்ல வேண்டும். அது ഈ ദേശത്തൊക്കെ പറയണം. இதை இங்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதுமாக நாம் சொல்ல வேண்டும். രക്തസാക്ഷികളുടെ രക്തമാണ് ക്രൈസ്തവ സഭയുടെ വിത്ത് എന്ന് ഒരു ദൈവദാസൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இரத்த சாட்சிகளுடைய இரத்தமானது கிறிஸ்தவ சபையினுடைய விதை என்று ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார். രക്തസാക്ഷികളെ കൊണ്ട് നിറഞ്ഞാണ് ക്രൈസ്തവ സഭ വളർന്നത്. இரத்த சாட்சிகளை கொண்டு நிறைந்துதான் கிறிஸ்தவ சபையானது வளர்கிறது. ഇന്നത്തെ സമൃദ്ധിയുടെ സുവിശേഷകന്മാർ പറയുന്നത് പോലെ ഇങ്ങോട്ട് വന്നാൽ യാതൊരു കുഴപ്പവുമില്ല എന്നല്ല ക്രിസ്തു പഠിപ്പിച്ചത്. இங்கு நீங்க எல்லாரும் கடந்து வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குழப்பமும் கிடையாது என்று கிறிஸ்து சொல்லுவது அல்ல. എന്നാൽ ക്രിസ്തു പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് ഈ ഭൂമിയിൽ കഷ്ടമുണ്ട് என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. നിങ്ങൾ രാജാക്കന്മാരുടെയും ചക്രവർത്തിമാരുടെയും മുമ്പിൽ നിൽക്കേണ്ടി വരും. நீங்கள் ராஜாக்களுடைய அந்த நிலையிலையும் அங்க அரசிலே உள்ளவர்களுடைய நிலையிலும் நீங்கள் நிற்க வேண்டியது வரும். അവർ നിങ്ങളെ തല്ലുകയും ഉപദ്രവിക്കുകയും ഒക്കെ ചെയ്യും. அவர்கள் உங்களை அடிப்பார்கள், பலவிதமான உபத்திரவங்களையும் செய்வார்கள். ക്രിസ്തു നമുക്ക് നൽകിയ വാഗ്ദത്തം അതാണ്.
கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் இதுவாக இருக்கிறது. എന്നാൽ ക്രിസ്തു പറഞ്ഞ എൻ്റെ രാജ്യം ഐഹികമല്ല, ഈ സ്വർഗത്തിൽ വന്ന് ഭൂമിയിൽ സ്ഥാപിക്കുവാനുള്ള ഒരു രാജ്യമുണ്ട്. ആ രാജ്യത്തിന്റെ വക്താക്കളാകണം നിങ്ങൾ. பாருங்கள், இந்த ராஜ்யமானது இந்த உலகத்தில் இல்ல, அது சொர்க்கத்திலே பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறது. அதை ஸ்தாபிப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ഒരു പരലോക രാജ്യത്തിന്റെ സമൃദ്ധിയുടെ സന്തോഷത്തിലാണ് നാം ഇവിടെ ജീവിക്കുന്നത്. ஒரு பரலோக அந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திலே மாத்திரம்தான் நாம் இந்த இடத்திலே ஜீவிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். കാരണം ഭൂമി പാപം കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുകയാണ്. காரணம் பூமியானது பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ഓരോ ദിവസവും നമ്മുടെ കയ്യിൽ എത്തുന്ന വർത്തമാന പത്രങ്ങൾ മാത്രമല്ല, വാർത്തകൾ, ടിവിയിൽ വരുന്ന വാർത്തകളൊക്കെ ഭയപ്പെടുത്തുന്ന വാർത്തകളാണ് നമുക്ക് ലഭിക്കുന്നത്. ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு செய்தித்தாள்களிலேயும் பலவிதமான ஊடகங்களிலேயும் பலவிதமான காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் நாம் அறிந்து கொண்டேதான் இருக்கிறோம். ഈ ലോകത്തെ നാം നോക്കുമ്പോൾ ലോകത്തിന്റെ സമാധാനം നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகத்திலே സമാധാനമാനത് നഷ്ടപ്പെട്ടു കൊണ്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് പ്രിയപ്പെട്ടവരെ, ഏറ്റവും ശാശ്വതമായ ഒരു സമാധാനം നമുക്ക് ലഭിക്കുവാൻ പോകുന്നു. ஆனாலும் பிரியமானவர்களே, மிக முக்கியமான அந்த சமாதானமானது நமக்கு கிடைக்க போகிறது. നമ്മളെ വിട്ട് സ്വർഗാരോഹണം ചെയ്ത യേശു പോയതുപോലെ മടങ്ങി വരുന്നു. பாருங்கள், நம்மை விட்டு கடந்து சென்றதான அந்த பரலோகம் போனதான இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். അവൻ വന്ന് ഇവിടെ സമാധാനം ഭൂമിയിൽ സ്ഥാപിക്കുവാൻ പോകുകയാണ്. அவர் இந்த பூமியிலே வந்து சமாதானத்தை உருவாக்க போகிறார். അതുവരെയും ഇവിടെ സമാധാനമില്ല. அதுவரையிலேயும் இங்கு சமாதானம் இருக்காது. ഇവിടെ ഒരേ സമയത്ത് 40 യുദ്ധങ്ങൾ ലോകത്തിന് പല ഭാഗത്തായിട്ട് നടക്കുന്നുണ്ട്. ஒரே நேரத்திலே 40 யுத்தங்கள் இந்த உலகத்திலே பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ഇന്ത്യയും പാകിസ്ഥാനും, ഇന്ത്യയും ചൈനയും, സൗത്ത് അമേരിക്കയിലെ രാജ്യങ്ങള്, യൂറോപ്പിലെ രാജ്യങ്ങള്, അവിടെ ഇവിടെയായി യുദ്ധങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. പലതും നമ്മൾ അറിയുന്നില്ല. பாகிஸ்தானும் ஐரோப்பியாவும் இனி பல இடங்களிலேயும் பலவிதமான காரியங்கள் எல்லா நிலைகளிலேயும் இந்த யுத்தங்களானது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ഇവിടെ യുദ്ധവും യുദ്ധശ്രുതികളെ കുറിച്ച് കേൾക്കുകയാണ്. இங்கே யுத்தமும் யுத்தத்தினுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ഇവിടെ സമാധാനമില്ല. இங்கே சமாதானம் இல்லை. യേശുക്രിസ്തു പറഞ്ഞു, നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങിപ്പോകരുത്, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். ദൈവത്തിൽ വിശ്വസിപ്പീൻ, എന്നിലും വിശ്വസിപ്പീൻ. ஆண்டவரை பிதாவை விசுவாசிக்க வேண்டும், என்னையும் விசுவாசிக்க வேண்டும் என்று. എന്റെ പിതാവിന്റെ ഭവനത്തിൽ അനേകം വാസസ്ഥലങ്ങളുണ്ട്. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ഇല്ലെങ്കിൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുമായിരുന്നു. இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ഞാൻ നിങ്ങൾക്ക് സ്ഥലമൊരുക്കുവാൻ പോകുന്നു. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ഞാൻ പോയി സ്ഥലമൊരുക്കിയാൽ, நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളും ഇരിക്കേണ്ടതിന് പിന്നെയും വന്ന് നിങ്ങളെ എൻ്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളും. நான் இருக்கிற இடத்துல உங்களையும் நான் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളെ ഇരുത്താമെന്ന് പറയുന്ന ഒരു രാഷ്ട്രീയ നേതാവുമില്ല. நான் இருக்கிற இடத்தில் உங்களையும் வைப்பேன் என்று சொல்லி இந்த ராஷ்டிரியத்திலே அல்லது இந்த இடத்திலே சமுதாயத்திலே ஒரு மனிதன் கூட கிடையாது. ഒരു മനുഷ്യനും അവന്റെ കസേര വിട്ടുകൊടുക്കത്തില്ല. ஒரு மனிதனும் அவனுடைய சேர் போட்டிருக்கிறதான நாற்காலியை விட்டு கொடுப்பது இல்லை. அந்த സ്ഥാനം മറ്റൊരാൾക്ക് വിട്ടുകൊടുക്കത്തില്ല. அந்த ஸ்தானத்தை மற்ற நபர்களுக்கு அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். എന്നാൽ കർത്താവായ യേശുക്രിസ്തു മാത്രം പറയുന്നു, ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളെയും ഇരുത്തും. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்லுகிறார், நான் நிற்கிற அல்லது நான் இருக்கிற இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். അവിടെ നമുക്കൊരു സ്പേസ് ഉണ്ട്. அந்த இடத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு. അവിടെ അധികാരം പങ്കുവെക്കുകയാണ്. அங்கே அதிகாரத்தை அவர் பங்கு வைத்து கொடுக்கிறார். അതാണ് സ്വർഗരാജ്യത്തിന്റെ പ്രത്യേകത. பரலோகத்தினுடைய பிரத்யேக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ക്രിസ്തുവിനോടുകൂടെ ഞാനും നിങ്ങളും വാഴും അവിടെ. ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் வாழ போகிறோம். എന്നാൽ ഇവിടെ കഷ്ടതയുണ്ട്. இங்கே கஷ்டம் இருக்கிறது. ഇവിടെ പ്രയാസമുണ്ട്. இங்கே கவலை இருக்கிறது. എന്നാൽ എങ്കിലും സഭ വളർന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆனாலும் இந்த சபையானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. നമ്മുടെ ഭൂമിയിലെ സന്തോഷം നമ്മളെ ആക്കിയിരിക്കുന്ന ക്രിസ്തു സഭയാണ്. நம்ம பூமியில சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது நம்முடைய தேவன் உண்டாக்கிய சபையை குறிக்கிறது. നമുക്ക് നമ്മുടെ ദൈവത്തിൽ സന്തോഷിക്കാം. நாம் ആண்டവருக்குள் சந்தோஷப்பட வேண்டும். ഇവിടെയുള്ള എല്ലാ സഭകളെയും ദൈവം നടത്തുന്നു. இங்கே உள்ள எல்லா சபைகளையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். 2 കന്യാസ്ത്രീകൾ നോർത്ത് ഇന്ത്യയിൽ അറസ്റ്റ് ചെയ്യപ്പെട്ട് ഛത്തീസ്ഗഡിൽ അറസ്റ്റ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുകയാണ്. 2 கன்னியாஸ்திரிகளுக்கு அந்த கிறிஸ்துவிന്റെ അറസ്റ്റ് ചെയ്തിരിക്കുന്നു. 2 கன்னியாச ஸ்திரீகளை ஆண்டவருடைய பிள்ளைகளை
அங்கே அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள் சிறைச்சாலையிலே. അവരെ ചില ജീവിതങ്ങൾക്ക് സമാധാനം അവരോട് പറഞ്ഞതാണ് അവരുടെ കുറ്റം. அவர்களுடைய ஜீவிதத்திற்கு அல்லது நீங்கள் சமாதானமாய் இருங்கள் என்று சொன்னதினாலே அவர்களை அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். ക്രൈസ്തവ പ്രവർത്തകർ ചെയ്യുന്നത് ജീവിത രൂപാന്തരമാണ്, അല്ലാതെ മതരൂപാന്തരമല്ല. கிறிஸ்தவத்தை சொல்லுவது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மதமல்ல. അത് മതം മാറുകയല്ല, എന്നാൽ ജീവിതത്തിന് ഹൃദയത്തിന് രൂപാന്തരം വരുത്തുക. பாருங்கள், அது மதம் மாறுவது என்று சொல்வதல்ல, அல்லது இருதயத்திலே அல்லது ஜீவிதத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ഇവിടെയുള്ള സഭയും അത് തന്നെയാണ് പറയേണ്ടത്. இங்கே உள்ள சபையும் அதை குறித்து மாத்திரமே சொல்லுகிறது. ജാതി വ്യത്യാസമല്ല, ജാതി മാറുകയല്ല, എന്നാൽ ഹൃദയം മാറുകയാണ്. ஜாதி வித்தியாசம் கிடையாது, ஆனால் ஜாதி இல்லை, இருதயம் மாறுவது. അത് ധൈര്യമായിട്ട് നാം പറയണം. அதை நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். അങ്ങനെയുള്ള ലോകത്തിൽ നമുക്ക് കർത്താവ് സമാധാനം തരും. அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். സമൂലമായ പ്രശ്നങ്ങളുള്ള ലോകത്തിൽ, பயங்கரமான பிரச்சனைகள் உள்ள இந்த உலகத்திலே ഇവിടെ 10 വർഷം പിന്നിടുന്ന സഭ മുമ്പോട്ട് കർത്താവ് വരുവാൻ താമസിച്ചാൽ മുമ്പോട്ട് പോകുമ്പോൾ ഇവിടെ ഒരു വലിയ സാക്ഷ്യമായിട്ട് നിലനിൽക്കണം. இங்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்களும் நானும் ஒரு சாட்சியுள்ளவர்களாக நிற்க வேண்டும். മറ്റുള്ളവർക്ക് സമാധാനം ഉണ്ടാകണം. மற்ற நபர்களுக்கு நம்மை கொண்டு சமாதானம் உருவாக வேண்டும். പുതിയ ജീവിതങ്ങൾക്ക് ഹൃദയത്തിന് വ്യത്യാസം ഉണ്ടാകണം. புதிய ஜீவிதமாக அல்லது புது இருதயமுடைய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். നിങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെയും ജീവിതം ഒരു സാക്ഷ്യമായി മാറട്ടെ. ஒவ்வொருடைய இருதயமும் ஒரு சாட்சியாக மாறட்டும். നിങ്ങൾ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ഇവിടെ നമുക്കറിയാം, ലോകത്തെ വ്യത്യാസപ്പെടുത്തുന്നത് ഈ ക്രൈസ്തവർ ലോകത്തിന് കാണിച്ചുകൊണ്ട് പരസ്പര സ്നേഹവും ചാരിറ്റിയുമാണ്. உலகத்திலே வித்தியாசத்தை காணிப்பது இங்கே நாம் கொடுக்கக்கூடிய அன்பும் அந்த ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதை நாம் தொடர்ந்து செய்யணும். அது நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ഈ സഭയെ അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 11-ാം അധ്യായത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു വാക്യം വായിക്കാം. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். അതിന്റെ 11-ാം അധ്യായം, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் അതിന്റെ 19-ാം വാക്യം, 19வது വസനത്തെ നാം വാസിக்கலாம். സ്തേഫാനോസ് നിമിത്തം ഉണ്ടായ ഉപദ്രവം ഹേതുവാൽ ചിതറിപ്പോയവർ യഹൂദന്മാരോടല്ലാതെ മറ്റാരോടും വചനം സംസാരിക്കാതെ ഫൊയ്നിക്ക, കുപ്രോസ്, അന്ത്യോക്യ എന്നീ പ്രദേശങ്ങളോളം സഞ്ചരിച്ചു. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்குள்ளே என்று மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். 20-21 கூட வாயிரு. அவர்களில் சீப்ரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாராமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ക്രൈസ്തവ സഭയുടെ ഒന്നാമത്തെ ചരിത്രമാണ് അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ. கிறிஸ்தவ உலகத்திலே ஒன்றாவது சரித்திரம் இந்த அப்போஸ்தല நடபடிகள். കർത്താവ് സ്വർഗത്തിൽ ഇരുന്നു കൊണ്ട് ഭൂമിയിൽ തൻ്റെ അപ്പോസ്തലന്മാരെ കൊണ്ട് ചെയ്യിച്ച കാര്യങ്ങളാണ്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூமியிலே அப்போஸ்தலராகிய சீஷர்களை வைத்து இந்த பூமியிலே செய்வித்த சில செயல்கள். ഈ പുസ്തകം എഴുതിയത് വൈദ്യനായ ലൂക്കോസ്, ഡോക്ടർ ലൂക്കാണ്. இந்த புத்தகத்தை எழுதினவர் பெயர் லூக்கா, டாக்டர் லூக்கா, மருத்துவர் லூக்கா. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം എഴുതിയതും ലൂക്കോസ് തന്നെയാണ്. ലൂക്കാ எழுதின സുവിശേഷം ലൂക്കാ தான் எழுதுகிறார். ലൂക്കോ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ ജനനം മുതൽ സ്വർഗാരോഹണം വരെയുള്ള കാര്യങ്ങളാണ് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய அந்த ஜனனத்தின் பிறப்பினுடைய விவரத்திலிருந்து அவர் பரமேறி சென்ற வரையிலும் எழுதி இருக்கிறார். കർത്താവ് സ്വർഗാരോഹണം ചെയ്തു. ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார், பரமேறி. തന്റെ ശിഷ്യന്മാരോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, നിങ്ങൾ ശക്തി ലഭിച്ചിട്ട് യെരുശലേമിലും യഹൂദ്യയിലും ശമരിയുടെ അറ്റത്തോളം ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എൻ്റെ സാക്ഷികൾ ആകുക. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நீங்கள் உலகமெங்கும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்ற எல்லா நாடுகளிலும் நீங்கள் சாட்சிகளாக மாறுகிறீர்கள். ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എൻ്റെ സാക്ഷികളാകണം.
பூமியினுடைய முடிவு வரையிலையும் என்னுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள். സാക്ഷികളാകുന്നതിൽ നമ്മളെ ആരെയും സ്ഥലം കൊണ്ട് ആർക്കും പരിമിതപ്പെടുത്തുവാൻ സാധിക്കയില്ല. சாட்சிகள் ஆவது என்பது ஒரு இடத்திலிருந்து இடமாற்றி நம்மை சரி பண்ணுவது என்பது கிடையாது. എവിടെയൊക്കെ പോകാമോ അവിടെയൊക്കെ പോയി സാക്ഷികളാകണം. எங்கேயெல்லாம் போகிறோமோ அந்த இடங்களிலே நாம் சாட்சிகளாக மாற வேண்டும். എങ്ങനെയാണ് നിങ്ങൾ പോകേണ്ടത്? எங்கே நீங்கள் போக வேண்டும்? ശക്തി ലഭിച്ചിട്ട് இந்த பலனை அடைந்து നമുക്കിന്ന് ദൈവിക ശക്തി ആവശ്യമാണ്. இன்றைக்கு நமக்கு தேவனுடைய பலன் அவசியமாக ആ இருக்கிறது. ശക്തി ഉണ്ടെങ്കിലേ പ്രവർത്തിക്കുവാൻ സാധിക്കുകയുള്ളൂ. அந்த பலன் ഉണ്ടാകുம் போதே நாம் அந்த காரியங்களிலே செயல்பட முடியும். നാം ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ സമ്പൂർണ്ണമായിട്ട് ദൈവഹിതത്തിന് കീഴ്പ്പെടുമ്പോൾ പൂർണ്ണമായ ശക്തി നമുക്ക് ലഭിക്കും. நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே சம்பூர்ணமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த பலனானது நமக்கு கிடைக்கிறது. ദൈവത്തിന്റെ ഹിതത്തിന് സമ്പൂർണ്ണമായി കീഴ്പ്പെടുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവിൽ നിറയുവാനും നമുക്ക് സാധിക്കും. தேவனுடைய கிருபையினாலே நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ணமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். നിങ്ങൾ ആത്മാവിൽ നിറഞ്ഞവരായി സങ്കീർത്തനങ്ങളാലും സ്തുതികളാലും ആത്മീക ഗീതങ്ങളാലും ദൈവത്തെ പാടി സ്തുതിച്ചുകൊണ്ട് ജീവിക്കുക. நீங்கள் ஆத்மாவில் நிறைந்து சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் தேவனை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். സമ്പൂർണ്ണമായി ദൈവഹിതത്തിന് കീഴ്പ്പെടുക. அந்த சம்பூர்ணமான தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். അപ്പോസ്തല പ്രവൃത്തിയിലെ ചരിത്രത്തിന്റെ പുരോഗമനം നാം വായിക്കുമ്പോൾ എന്തെല്ലാം സംഭവങ്ങളാണ് അവിടെ നടക്കുന്നത്. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது எந்த காரியமெல்லாம் பலவிதமான சம்பவங்களாக நடக்கிறது என்று பார்க்க முடியும். ശക്തമായി സഭ വളർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. பாருங்கள், இந்த சபையானது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. അപ്പോൾ തന്നെ ഭയങ്കരമായ പ്രതികൂലങ്ങൾ ഉണ്ടായി, எதிர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. എന്നാൽ അപ്പോൾ തന്നെ സഭ ശക്തിപ്പെട്ടുകൊണ്ടിരുന്നു. எந்த அளவிற்கு எதிர்ப்பு இருந்ததோ அந்த அளவிற்கு பலன் கிடைத்துக் கொண்டிருந்தது. അതിന്റെ കാരണം അവർ ഒരുമനപ്പെട്ടു എന്നുള്ളത് കൊണ്ടാണ്. அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். അവരുടെ ഇടയിൽ ഐക്യതയുണ്ടായിരുന്നു. அவர்களுக்கு இடையே ஐக்கியம் ஏற்பட்டது. ഒന്നിച്ചു പ്രാർത്ഥിച്ചു, ஒருமனப்பதோடு அவர்கள் ஜெபித்தார்கள். ഒന്നിച്ചു പ്രവർത്തിച്ചു, ஒரு மனதோடு கூட அவர் காரியங்கள் எல்லாம் முன்னேற்றமாக ഒന്നിച്ചു സുവിശേഷം പറഞ്ഞു, ஒன்றாக கூடி அவர்கள் சுவிசேஷங்களை ഒന്നിച്ചു രോഗികളെ സൗഖ്യമാക്കി, ஒன்றாக கூடி வியாதியுள்ளவர்களை குணமாக்குகிறார்கள். പത്രോസും യോഹന്നാനും സുന്ദരമെന്ന ദൈവാലയ ഗോപുരവാതിക്കലിരുന്ന മുടന്തനെ സൗഖ്യമാക്കി. பேதுருவும் யோவானும் அந்த அலங்கார வாசலண்டை எனப்படுகிற வாசலண்டையிலே அங்கு சப்பானியை சௌக்கியமாக்குகிறார்கள். സഭയുടെ വളർച്ചയുടെ സുപ്രധാനമായ കാരണം അവര് ഒന്നിച്ചു നിന്നു, യൂണിറ്റി ഉണ്ടായിരുന്നു എന്നുള്ളതാണ്. சபையுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம் அவர்கள் ஒருமித்ததான ஒரு ஐக்கியம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ആ ചരിത്രം മുമ്പോട്ട് പോകുമ്പോൾ ഒട്ടനവധി സംഭവങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. அந்த சரித்திரம் முன்னாடி செல்லும் போது அங்கு அநேக சம்பவங்கள் நடக்கிறது. രസകരമായ സംഭവങ്ങൾ നടക്കുന്നു. மிக நன்றான ஒரு சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். രസകരമായ സ്ഥലങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നു. அங்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தலங்கள், இடங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். അന്ത്യോക്കയും കുപ്രോസ് ദ്വീപും ലവോദിക്കയും അങ്ങനെ ഒത്തിരി സ്ഥലങ്ങളുടെ പേരുകൾ അവിടെ പറയുന്നു. அங்கே பார்க்கும்போது அந்தியோகியாவும் சீப்ருவும் மற்றும் பல ஸ்தலங்களை நாம் பார்க்க முடிகிறது. യെരൂശലേമും യഹൂദ്യയും ഭൂമിയുടെ അറ്റത്തോളവും അങ്ങനെ സ്ഥലങ്ങളുടെ பெயர் கொண்டு நிறைஞ்சிருக்கிறான். அங்கே எருசலேமும் யகூதியாவும் இன்னும் பலவிதமான ஸ்தலங்களுடைய பெயரானது நிறைந்து கிடக்கிறது. രസകരമായ യാത്രകളെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. அங்கே மிக முக்கியமான நல்ல ஒரு யாத்திரைகள் அல்லது பயணங்களை குறித்து சொல்லப்படுகிறது. கப்பல் அபகடங்களை குறித்து പറയുന്നുണ്ട്. அங்கே கப்பலில் நடக்கக்கூடியதான கொடூரமான அபகடங்களை குறித்து பார்க்க முடியும். കപ്പൽ അപകടം മുഖാന്തരം ജനങ്ങളെ രൂപാന്തരപ്പെടുത്തുന്നതിനെ കുറിച്ച് പറയുന്നു. கப்பல் அபகடம் மூலமாக இந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். രോഗികൾ സൗഖ്യമാകുന്നു. இங்கே ரோகிகள், வியாதியுள்ளவர்கள் சுகமாகிறார்கள். മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കുന്നു. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். മനുഷ്യന്റെ അവിശ്വസതയ്ക്ക് പെട്ടെന്ന് ദൈവം ശിക്ഷാവിധി കൊടുക്കുന്നു. ആളുകൾ മരിച്ചു വീഴുന്നു. மனுஷன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாகவும் சிக்ஷை கிடைக்கிறது. அவர்கள் மரித்து விழுகிறார்கள். ഇതെല്ലാം റിയലാണ്, സത്യമാണ്. இதெல்லாம் உண்மை, சத்தியம். എവിടെയോ നടന്ന കാര്യമായിട്ട് പറയുന്ന எங்கேயோ நடந்த ஒன்று என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். അവരവരുടെ ഇടയിൽ തന്നെ നടക്കുകയാണ് കാര്യം. அவரவருடைய இடையிலேயே இந்த சம்பவம் நடக்கிறது. അതുകൊണ്ടാണ് സഭ വളർന്നത്. அதனால்தான் அந்த சபையானது வளர்கிறது. എന്നാൽ അപ്പോൾ തന്നെ സ്തേഫാനോസ് മുഖാന്തരം ഉപദ്രവം ഉണ്ടായി. அப்பொழுதுதானே அந்த ஸ்தேவானுடைய சேவா நிமித்தமாக அங்கு உபத்திரவம் வருகிறது. വലിയ പീഡയുണ്ടായി.
பெரிய கஷ்டம் உருவாகிறது. സ്തെഫാനോസ് ഒരു നല്ല ഡീക്കനായിരുന്നു, ஸ்தேவானோஸ் ஒரு நல்ல மூப்பனாக இருந்தான், നല്ല ശുശ്രൂഷകനായിരുന്നു. நல்ல ஒரு சுவிசேஷகனாக இருந்தான். അദ്ദേഹം ഒന്നേ പ്രസംഗിച്ചുള്ളൂ. உண்மை ஒரே ஒரு காரியம் தான் பிரசங்கிக்கிறார். നമ്മൾ ചിന്തിക്കും, എന്തുകൊണ്ട് ദൈവമേ ഇങ്ങനെ ചെയ്തു? അങ്ങക്ക് വേണ്ടി പ്രസംഗിച്ച പ്രവർത്തിച്ച ശക്തനായ മനുഷ്യൻ ഇവിടെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലപ്പെടുകയാണ്. ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி காரியம் நடந்தது? உமக்காகத்தானே அவர் சுவிசேஷம் ஊழியம் செய்தார், அவரை ஏன் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று യഹൂദന്മാരുടെ മതത്തിന് വിരോധമായി സ്തെഫാനോസ് പ്രസംഗിക്കുന്നു എന്നവർ വിചാരിച്ചു. பாருங்கள், அவர்கள் நினைக்கிறார்கள் யூதருக்கு முன்பதாக யூதருக்கு எதிராக இந்த ஸ்தேவானானவர் பிரசங்கிக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். മനുഷ്യപുത്രൻ സ്വർഗത്തിൽ തേജോമയനായി എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്നതായിട്ട് സ്തെഫാനോസ് കണ്ടു. பாருங்கள், மனுஷ ரூபமாக அங்க சொர்க்கத்திலே பரலோகத்திலே ஆண்டவர் எழுந்து நிற்பதை பார்க்கிறார் இந்த ஸ்தேவான். അവർ കോപത്തോടു കൂടെ കല്ലെടുത്ത് അവനെ എറിയുവാൻ ആഞ്ഞെടുത്തു. உடனே அவர்கள் பல்லை கடித்து கோபத்தோடு கூட கல்லெறிவதற்காக ரெடியாக இருக்கிறார்கள். അവനെ അവർ കല്ലെറിഞ്ഞു കൊന്നു. அவர்கள் കല്ലെറിந்து கொல்லுகிறார்கள். തന്റെ ദാസൻ കല്ലെറിഞ്ഞ് കൊല്ലപ്പെടുമ്പോൾ കർത്താവായ യേശുക്രിസ്തു സ്വർഗത്തിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന ആ ദൃശ്യം സ്തെഫാനോസ് കണ്ടു. பாருங்கள், இந்த ஸ்தேவானானவர் கல்லெறிந்து கொல்லப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு எழுந்து நிற்கிறார் என்பதை இந்த ஸ்தேவான் தன் கண் கொண்டு பார்க்கிறார். ഈ ജനങ്ങൾ യഹൂദന്മാർ സ്തെഫാനോസിന്റെ മുഖത്ത് നോക്കി ആക്രോശിച്ചുകൊണ്ട് തന്റെ മുഖത്തേക്ക് നോക്കുമ്പോൾ സ്തെഫാനോസ് നോക്കുന്നത് സ്വർഗത്തേക്കാണ്. பாருங்கள், ஸ்தேவானுடைய முகத்தை இந்த மனிதர்கள் மிக கொடூரமான கோபத்தினாலே நோக்கி பார்க்கும்போது இந்த ஸ்தேவானோ ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு, ഓരോ വിശ്വാസിയും അങ്ങനെയാണ് ചെയ്യേണ്ടത്. ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படித்தான் செய்ய வேண்டும். തങ്ങൾക്കെതിരെ ആക്രോശിച്ചു കൊണ്ടുവരുന്ന ശത്രുക്കളുടെ മുഖത്തേക്ക് നോക്കുകയല്ല, സ്വർഗത്തേക്ക് നോക്കുകയാണ്. தங்களுக்கு எதிராக வரக்கூடியதான சத்துருக்களுடைய முகத்தை நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய அவசியமல்ல, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ആണ്ടവർ അവന് ശക്തി കൊടുത്തു. ஆண்டவர் அவருக்கு பலனை கொடுக்கிறார். അദ്ദേഹം ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു. அவர் இங்க எப்படியாக ஜெபிக்கிறார்? ഇവർ ചെയ്യുന്ന പാപം ഇവരോട് ഓർക്കരുതേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചു. இவர் செய்கிறதான பாவங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம். അദ്ദേഹത്തിന്റെ ഗുരുനാഥൻ മരിച്ചപ്പോൾ അങ്ങനെയാണ് പ്രാർത്ഥിച്ചത്. അദ്ദേഹത്തിന്റെ ഗുരുനാഥൻ യേശുക്രിസ്തു ക്രൂശിൽ കിടന്നുകൊണ്ട് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഇവർ ചെയ്യുന്നത് എന്തെന്ന് അറിയായിക കൊണ്ട് ഇവരോട് ക്ഷമിക്കണമേ എന്ന് ക്രിസ്തു പറഞ്ഞു. இதே போலதான் அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு சொல்லக்கூடிய காரியம், இவர்களை மன்னியும் பிதாவே என்று சொல்லுகிறார். അതുപോലെ തന്നെയാണ് ഈ ആദ്യ ശിഷ്യനും പ്രാർത്ഥിച്ചത്. അതുപോലെதான் இந்த சீசனும் கூட ஜெபிக்கிறான். ദൈവമേ, ഇവരറിയാതെ എന്റെ നേരെ ആഞ്ഞടുക്കുകയാണ്, ഇവരുടെ പാപം ഇവരോട് ഓർക്കരുത്. ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை நீங்க மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். എങ്കിലും അദ്ദേഹം അവിടെ കൊല്ലപ്പെടുകയാണ്. ஆனாலும் அவர் கொல்லப்படுகிறார். വിശ്വാസികൾ എല്ലാം ചിതറിപ്പോയി. விசுவாசிகள் எல்லோரும் சிதறுகிறார்கள். അപ്പോസ്തലന്മാർ മാത്രം യെരൂശലേമിൽ ഇരുന്നു. அப்போஸ்தலர் மாத்திரம் எருசலேமிலே இருக்கிறார்கள். നമുക്കൊരു ചോദ്യം ഇങ്ങനെ ഉന്നയിക്കാം, എന്തുകൊണ്ട് അങ്ങനെ സംഭവിച്ചു? நமக்கு ஒரு கேள்வியானது கேட்கப்படுது, எதனால் இந்த சம்பவம் நடந்தது என்று. ക്രിസ്തുവിന് വേണ്ടി പ്രസംഗിച്ചു കൊണ്ടിരുന്ന തന്റെ ദാസൻ എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെ ഒരു ദാരുണ അന്ത്യം ഉണ്ടായി? கிறிஸ்துவுக்காக பிரசங்கித்துக் கொண்டிருந்த இந்த ஒரு மனிதனுக்கு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று நினைக்கலாம். പ്രിയപ്പെട്ടവരെ, നമുക്കതിന്റെ ഉത്തരം കണ്ടുപിടിക്കുന്ന പ്രയാസമാണ്. நமக்கு பிரியப்பட்டவர்களே, அதனுடைய கேள்விக்கான பதில் கண்டுபிடிப்பது அதிக பிரயாசமாக இருக்கிறது. നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ അതുപോലുള്ള അനുഭവങ്ങൾ ഉണ്ടാകാം. நம்முடைய ஜீவிதத்திலே அதுபோல ஒரு அனுபவங்கள் உண்டாகலாம். ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ ഭാഗത്തേക്ക് വന്നു, പക്ഷേ കഷ്ടതയിലൂടെ ഞാൻ കടന്നു പോകുന്നു. நான் கிறிஸ்துவுக்காக வந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையானது இன்னும் கஷ்டத்திலே கடந்து போகிறது என்று நினைக்கலாம். അതുപോലുള്ള അനുഭവങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ട്. அதுபோல ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ജനങ്ങൾ ചിതറിപ്പോകുന്നു. ஜனங்கள் சிதறி போகிறார்கள். അവര് കുപ്രോസ്കാരും കുറേനക്കാരുമായിരുന്നു. பாருங்கள், அவர் കുപ്രോസ്കാരും കുറേനക്കാരും சீப்ரு தீவாரும் மற்றவர்களுமாக இருக்கிறார்கள். അവരവിടം വിട്ട് ഓടിപ്പോവുകയാണ്. அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார்கள். എന്നാൽ അവര് എന്തുകൊണ്ട് കർത്താവേ ഇങ്ങനെ സംഭവിച്ചു? സ്തെഫാനോസ് എന്തുകൊണ്ട് കൊല്ലപ്പെട്ടു? பாருங்கள், எதனால் இவர் கொல்லப்படுகிறார், ஸ்தேவான் எதனால் கொல்லப்படுகிறார் என்று நினைத்தார்கள். ഞാൻ കേട്ടിട്ടുള്ള ഒരു കഥ ഇങ്ങനെ പറയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் கேட்ட ஒரு கதையை இப்படியாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். C.T. സ്റ്റഡ് എന്ന് പറയുന്ന സുവിശേഷകൻ, C.T. സ്റ്റഡ് என்று சொல்லக்கூடியதான അദ്ദേഹം சுவிசேஷகன், നല്ല ആരോഗ്യമുള്ള ഒരു ക്രിക്കറ്റ് കളിക്കാരനായിരുന്നു ഇംഗ്ലണ്ടിൽ. அவர் நல்ல ஒரு ஆரோக்கியமான கிரிக்கெட்
பந்து விளையாடுபவராக இருக்கிறார். അദ്ദേഹം സുവിശേഷ വേലയ്ക്കായി ആഫ്രിക്കയിലേക്ക് പോയി. அவர் ஒரு சுவிசேஷ வேலைக்காக ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கடந்து செல்கிறார். ആഫ്രിക്കയിൽ ചെന്ന് മാറിയ സാഹചര്യത്തിൽ അദ്ദേഹത്തിന് കഠിനമായ ജ്വരം ബാധിച്ചു. ആസ്മ രോഗമുണ്ടായി. அவருக்கு அங்க போகும்போது கடினமான ஒரு ஜுரமாய் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மாவினுடைய பாதிப்பு வருகிறது. അദ്ദേഹം ക്ഷീണിതനായി. அவர் ரொம்ப வியாதி உள்ளவராக மாறினார். ശരീരം ക്ഷീണിച്ചു. சரீரமானது உருகுலைந்து போனது. എല്ലും തോലുമായി മാറി. எலும்பும் தோலுமாக அவருடைய சரீரம் மாறுகிறது. അദ്ദേഹം ജീവിച്ചിരുന്ന കാലഘട്ടത്തില് അന്ന് ആഫ്രിക്കയിലെ ആളുകളെ മനുഷ്യരെ നരഭോജികളായിരുന്നു. பாருங்கள், அவர் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆப்பிரிக்க தேசத்தார்கள் மனிதனை நரபலியாக பல காரியங்களை செய்கிறார்கள். ഒരു ദിവസം അദ്ദേഹത്തിന്റെ കുടിലിൽ അദ്ദേഹം ഇങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ഒരു കൂട്ടം ആളുകൾ ശബ്ദം വെച്ചുകൊണ്ട് വരുന്നു. பாருங்கள், குளிரான ஒரு நிலையிலே அவர் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். അന്നു രാത്രി അവരുടെ ഗോത്രത്തലവന് ആഹാരം വേണം, അതിനുവേണ്ടി ഒരാളെ പിടിക്കാൻ അവർ ഇറങ്ങിയിരിക്കുകയാണ്. பாருங்கள், அந்த கோத்திரத்தினுடைய தலைவன் ஆகாரம் வேண்டும் என்பதற்காக, அதற்கு ஒரு இறை வேண்டும் என்பதற்காக மனிதனை தேடி வருகிறான். ഈ വെളുത്ത തൊലിയുള്ള മനുഷ്യനെ കണ്ടപ്പോൾ അവര് പൊക്കിയെടുത്ത് കെട്ടി ആ ഗോത്രത്തലവന്റെ മുമ്പിൽ കൊണ്ടുപോയി. பாருங்கள், இந்த வெளுத்த தொலியுள்ள மனுஷனை பார்க்கும்போது அவரை தூக்கி எடுத்து அந்த கோத்திர தலைவனுடைய கைகளிலே கொடுக்கிறார்கள். അയാൾ ഇറങ്ങി വന്ന് ഈ ക്ഷീണിച്ച വെല്ലും തോരുമായ ഈ ശരീരത്തെ കണ്ടു. அவர் இந்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதான மெலிந்ததான எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனை பார்க்கிறார். അയാൾ പറഞ്ഞു, ഇതിനെയാണോ എനിക്ക് ഈ കഴിക്കാൻ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്, ഇതിനെ കൊണ്ട് കളയാൻ പറഞ്ഞു. பாருங்க, என்னப்பா இதவா சாப்பிட்றதுக்கு நீங்க கொடுக்க கொண்டு வந்திருக்கிறீங்க, இதை தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்கன்னு சொல்றாரு. അവർ ഈ മനുഷ്യനെ അതുപോലെ എടുത്തുകൊണ്ട് ഒരു കുറ്റിക്കാട്ടിൽ കൊണ്ടുവന്ന് എറിഞ്ഞു. பாருங்கள், அதுபோல அவர் சொன்னது போல அந்த மனிதனை எடுத்து கொண்டு வந்து ஒரு காட்டிலே போட்டு விடுகிறார். അദ്ദേഹം എഴുന്നേറ്റ് നിന്ന് തന്റെ കയ്യിലെയും കാലിലെയും കെട്ടുകളൊക്കെ അഴിച്ചു. பாருங்கள், அவர் எழுந்திருந்து அந்த கைகளையும் கால்களையும் கெட்டுகளை அவிழ்க்கிறார். ആ കെട്ടുകൾ അഴിച്ചിട്ട് സ്വർഗത്തേക്ക് നോക്കി അദ്ദേഹം പറഞ്ഞു, കർത്താവേ, എനിക്ക് ആസ്മാരോഗം തന്നതോർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஆஸ்மா ரோகம் எனக்கு வந்தது, மிக நன்றி என்று கூறுகிறார். കാര്യം അപ്പോൾ മാത്രമാണ് എനിക്ക് എന്തുകൊണ്ട് ഞാൻ കർത്താവിനെ സേവിക്കുവാൻ ആഫ്രിക്കയിലേക്ക് പോയി എന്തുകൊണ്ട് എനിക്ക് രോഗം വന്നു എന്നുള്ളതിന്റെ അർത്ഥം മനസ്സിലാകുന്നത് അപ്പോഴാണ്. பாருங்கள், அப்பத்தான் அவருக்கு மனதில் ஆகிறது, எதற்காக ஆண்டவர் என்னை ஆப்பிரிக்கா தேசத்திற்கு கொண்டு போய் இருக்கிறார், இந்த ஆஸ்மாவினுடைய இந்த ரோகம் எதனால் வந்தது, என்னை காப்பாற்றுவதற்காகத்தானே என்பதை புரிந்து கொண்டார். അദ്ദേഹം ആരോഗ്യമുള്ള ഒരു മനുഷ്യനായിരുന്നെങ്കിൽ അന്ന് രാത്രിയിലെ ഡിന്നറായിട്ട് മാറിയേനെ. அன்றைக்கு அவர் ஒருவேளை ஆரோக்கியமுள்ள மனிதராக இருந்தால் அந்த இரவிலே மிக அருமையான சாப்பாடு அந்த கோத்திர தலைவனுக்கு கிடைத்திருக்கும். അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തെ ദൈവം ഇതുപോലെ ക്ഷീണിപ്പിച്ചത്. அதனாலே தான் ஆண்டவர் அந்த சரீரத்தை இப்படியாக மெலிந்து எலும்பும் தோலுமாக வைத்திருந்தார். അനേക വർഷങ്ങൾ പിന്നെയും അദ്ദേഹം ആഫ്രിക്കയിൽ വേല ചെയ്തു. அநேக வருஷங்களில் பின்பும் ஆப்பிரிக்கா தேசத்திலே வேலை செய்தார். അനേകർ ക്രിസ്ത്യാനികളായി, அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார். ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം അങ്ങനെയാണ്. ஆண்டவருக்கு ஒரு உத்தேசம் உண்டு. യെരുശലേമിൽ നിന്ന് ചിതറിപ്പോയവർ അന്ത്യോക്യോളം ചെന്ന് അവിടെയുള്ള യവനന്മാരോട് സുവിശേഷം അറിയിച്ചു. எருசலேமிலே சிதறி போனவர்கள் அந்தியோக்கியால போய் அங்கு உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். വലിയൊരു കൂട്ടം കർത്താവിനെ വിശ്വസിച്ചു. எல்லோரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். അനേകർ അവരോട് വലിയൊരു കൂട്ടം വിശ്വസിച്ചു, കർത്താവിങ്കലേക്ക് തിരിഞ്ഞു. பாருங்கள், பெரிய ஒரு கூட்டம் விசுவாசித்தார்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று. അവിടെ വിശ്വസിച്ചവർ എങ്ങോട്ടാ തിരിയേണ്ടത്? விசுவாசித்தவர்கள் எந்த சைடாக திரும்ப வேண்டும்? കർത്താവിങ്കലേക്ക് തിരിയണം. கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும். എന്റെ പ്രസ്ഥാനത്തിലോട്ട് തിരിയണമെന്നല്ല പറയേണ്ടത്. என்னுடைய இந்த பிரசங்கத்தில் அல்லது என்னுடைய இடத்திலே திரும்ப வேண்டும் என்று அல்ல. തിരിയേണ്ടത് എല്ലാ വിശ്വാസികളും തിരിയേണ്ടത് കർത്താവിങ്കലേക്കാണ്. எல்லோரும் திரும்பி செல்ல வேண்டியது கர்த்தாവ് கடவுளுக்கு முன்பதாக. ഓരോ രക്ഷിക്കപ്പെടുന്നവരും പോകേണ്ടത് എവിടേക്കാണ്? കർത്താവിന്റെ അടുക്കലേക്കാണ്. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் போது போக வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தினுடைய அடுத்து என்பதை புரிந்து. യെരുശലേമിൽ പീഡയുണ്ടായപ്പോൾ അന്ത്യോക്യയിൽ ഒരു വലിയ സഭയുണ്ടായി. യെരുശലേമിലെ ഉപദ്രവം ഉണ്ടാകും போது അന്ത്യോക്യാവിലെ பெரிய சபை உருவானது. സ്തേഫാനോസ് കൊല്ലപ്പെട്ടപ്പോൾ അനേക പുതിയ ജീവിതങ്ങൾ എഴുന്നേറ്റ് വരികയായിരുന്നു. സ്തേവാൻ കൊല്ലപ്പെടും பொழுது അനേക ജീവനുള്ളவர்களாக எழுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். അതാണ് ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம்.
നമുക്ക് നേരെ ഉണ്ടാകുന്ന എതിർപ്പുകളും പീഡകളും ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശത്തെ മാറ്റുവാനായിട്ട് സാധിക്കുകയില്ല. நமக்கு நேரே உண்டாகக்கூடிய எதிர்ப்புகளும் தோல்விகளும் தேவனுடைய கிருபையை மாற்ற முடியாது. ചിലപ്പോൾ നമ്മൾ നിലവിളിക്കും, കർത്താവേ എന്തുകൊണ്ട് എനിക്ക് അനുഭവം തന്നു, എന്തുകൊണ്ട് ഈ പീഡ എനിക്ക് തന്നു, ഞാൻ അങ്ങയെ സേവിക്കുന്ന വ്യക്തിത്വമല്ലയോ എന്നൊക്കെ നമ്മൾ ചോദിക്കും. நாம் அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டம் வரும்போதும் உபத்திரவங்கள் வரும்போதும் எதினால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, நான் உண்மை அல்லவா சேவிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ദൈവത്തിന് അതിന്റെ പിന്നിൽ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. ஆண்டவருக்கு அதனுடைய காரியங்களிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை ഇവിടെ ഒന്നാമത്തെ സംഭവം, ഒരു സംഭവം ക്രൈസ്തവ സഭയുടെ ചരിത്രത്തെ തിരുത്തി കുറിക്കുകയായി. கிறிஸ்தவ சபையினுடைய சரித்திரமானது திரும்ப பெறுகிறதை பார்க்க முடியும். അത്ര വലിയൊരു സംഭവമായിരുന്നു അത്. அத்தனை பெரிய சம்பவமாக அது காணப்பட்டது. ദൈവത്തിന് അതിന് പിന്നിൽ വ്യക്തമായ ഉദ്ദേശമുണ്ടായിരുന്നു. ஆண்டவருக்கு மிக தெளிவான ஒரு உத்தேசம் அதிலே இருக்கிறது. രണ്ടാമത്, ഒരു കൂട്ടം ആളുകൾ, ചിതറിപ്പോയ മനുഷ്യര്, അവര് സഭയുടെ ചരിത്രത്തെ തിരുത്തി കുറിച്ചു. பாருங்கள், இரண்டாவது சிதறிப்போன நபர்கள் இந்த சபையினுடைய சரித்திரத்தை திருத்தி மாற்றுவதை பார்க்க முடியும். അവർ ഓടിപ്പോയപ്പോൾ, അടികൊണ്ട് ഓടിയപ്പോൾ മിണ്ടാതിരിക്കുകയല്ലായിരുന്നു. அவர்கள் அடிகொண்டு ஓடின பொழுது அமைதியாக இருக்கவில்லை. அவரு போய സ്ഥലത്തൊക്കെ സുവിശേഷം അറിയിച്ചു. அவர்கள் போன இடமெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். ദൈവ മക്കളായ നമുക്കൊരു വലിയ ദൗത്യമുണ്ട്. தெய்வ மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. അത് നമ്മുടെ ജീവിതവും സാക്ഷ്യവും സഭയുടെ ചരിത്രത്തെ മാറ്റിമറിക്കണം. പുതിയ ആളുകൾ മുമ്പോട്ട് വരണം. பாருங்கள், நம்முடைய அந்த வாழ்க்கையும் அல்லது சாட்சிகளும் சபையினுடைய சரித்திரத்திலே புதிய நிலைகளை கொண்டு வர வேண்டும். ഈ ലോകത്തിലെ ആളുകളെ പോലെ നമുക്ക് ജീവിക്കുവാൻ സാധ്യമല്ല. இந்த லோகத்திலே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களை போல நாம் வாழக்கூடிய அவசியம் இல்லை. നമ്മൾ വ്യത്യസ്തരായിരിക്കണം. நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். ഒരുത്തൻ ക്രിസ്തുവിലായാൽ അവൻ പുതിയ സൃഷ്ടി ആകുന്നു. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாகுகிறான். പഴയത് കഴിഞ്ഞുപോയി, பழையவைகள் ஒளிந்து போயின, സകലവും പുതുതായിരിക്കുന്നു. எல்லாம் புதிதாக மாறியது. പുതിയ കാഴ്ചപ്പാടുകൾ, புதிய காட்சிகள், புதிய வெளிப்பாடுகள், പുതിയ വാല്യൂ സിസ്റ്റം, പുതിയ കണക്കുകൂട്ടലുകൾ, புதிய கணக்கு கூட்டல்கள். എനിക്ക് ലാഭമായിരുന്നതൊക്കെ ഞാൻ ഛേദമെന്ന് എണ്ണുന്നു. எனக்கு லாபமா இருந்ததை நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். അതാണ് പുതിയ കണക്കുകൂട്ടൽ. அதுதான் புதிய ஒரு கணக்கு. നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ ലാഭമായിരുന്ന ലോക കാര്യങ്ങളുണ്ട്, എന്നാൽ അതൊക്കെ നഷ്ടമായിട്ട് എണ്ണുകയാണ്. பாருங்கள், நம்முடைய உலகத்திலே நாம் இருக்கும்போது நமக்கு லாபமான இருந்த அநேக காரியங்கள் இருந்தாலும் அது நஷ்டமாக மாறுகிறது. അത് ക്രിസ്തു ലോകത്തിലേക്ക് വരുമ്പോഴാണ്. அது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറഞ്ഞു, എനിക്ക് ജീവിക്കുന്നത് ക്രിസ്തുവും മരിക്കുന്നത് ലാഭവും. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஜீவிப்பது கிறிஸ்துவுக்காக, மரிப்பது லாபமாக இருக்கிறது என்று. അപ്പൊ ജീവിതത്തിന്റെ വാല്യൂ സിസ്റ്റത്തിന് വ്യത്യാസം വരുന്നു. ஜீவிதத்தினுடைய அந்த வேல்யூ, அந்த சிஸ்டத்தினுடைய ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். മൂല്യത്തിന് വ്യത്യാസം വരികയാണ്. ஊழியத்தில் வித்தியாசம் வருகிறது. ഒരിക്കൽ ലോകത്തിലെ കാര്യങ്ങൾ വലുതായി കണ്ടു. பாருங்கள், ஒரு நேரத்திலே இந்த உலகத்திலே நம்முடைய காரியங்களை பெரிதாக காண்கிறோம். എന്നാൽ ഇന്ന് അത് ചെറുതായി കണ്ടുകൊണ്ട് ആത്മീയ കാര്യങ്ങൾ വലുതായി കാണും. பாருங்கள், அதை அந்த உலகத்தில் உள்ள காரியங்களை சிறிதாக எண்ணி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பெரிதாக எண்ண வேண்டும். ഒരു കൂട്ടം ആളുകൾ സുവിശേഷം അറിയിക്കാൻ അവർ പോയിടത്തൊക്കെ സുവിശേഷം അറിയിച്ചു. ஒரு கூட்ட ஜனங்கள் போன இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார்கள். അവർക്ക് ഉപദ്രവം ഉണ്ടായിരുന്നു, അടികൊണ്ട് ഓടിയവരാണ്. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, அவர்கள் அடிபட்டு ஓடினவர்களாக. പക്ഷേ അവരുടെ ദൗത്യം അവർ മറന്നില്ല, അവരുടെ പൊറുപ്പ് അവർ മറന്നില്ല. பாருங்கள், ஆனாலும் அவருடைய பொறுப்புகளை அவர்கள் மறந்து போகவில்லை. അവരത് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அவர்கள் அதை செய்தார்கள். നാം വിശ്വാസികളായ നാം എന്തുമാത്രം ശുഷ്കാന്തി ഈ കാര്യത്തിൽ നമുക്കുണ്ട്. பாருங்கள், விசுவாசிகளாகிய நமக்கு இந்த காரியத்திலே மிக முக்கியமான கவன பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. ഇവര് അന്ത്യോക്യയിൽ വലിയൊരു സഭയുണ്ടായ കാര്യം യെരുശലേമിലെ അപ്പോസ്തലന്മാർ അറിഞ്ഞു. பாருங்கள், இவர்கள் அந்தியோக்கியிலே பெரிய சபை உண்டானதை எருசலேமில் உள்ள மக்கள் அறிந்தார்கள். ആ ചുറ്റുപാടും നടക്കുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ചൊരു അറിവ് നമുക്കുണ്ടായിരിക്കണം. அந்த சுற்றுப்பாடுகளில் உள்ள காரியங்களை குறித்ததான அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். നമ്മുടെ ഇവിടെ കൂടുന്ന സഭയ്ക്ക് നമുക്ക് ചുറ്റും എന്ത് നടക്കുന്നു എന്നുള്ളത് നമ്മൾ അറിഞ്ഞിരിക്കണം. பாருங்கள், நாம் இந்த சபையிலே கூடுகிறோம் என்று சொன்னாலும் நமக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். സഭ അതിൽ ബോധ്യമുള്ളവരായിരിക്കണം. பாருங்கள், சபையிலே அதனுடைய காரியங்களிலே கவனமுள்ளவர்களாக இருக்க സഭ வேண்டும். ഒരു മുറിക്കകം
വീടിനകത്തിരുന്ന് പാട്ടുപാടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് മറ്റൊന്നും അറിയാത്തവരായി സമൂഹവുമായി ബന്ധമില്ലാത്തവരായി ജീവിക്കുവാൻ സാധ്യമല്ല. பாருங்கள், சபைக்குள்ளே மாத்திரம் நாம் இருந்தால் போதும், மற்ற காரியங்கள் நமக்கு வேண்டாம், மற்ற வெளியே உள்ள காரியங்கள் ஒன்றும் தெரிய வேண்டாம் என்று நினைக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபை இந்த സമൂഹത്തിലായിരിക്കുന്നത്. இந்த சபையானது சமூகத்திற்குள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு ഒത്തിരി കാര്യങ്ങൾ ചെയ്യുവാനുണ്ട്. அந்த சபைக்கு அநேக காரியங்கள் செய்வதற்கு உண்டு. സഭ എപ്പോഴും സജീവമായിരിക്കണം, ജീവനുള്ളതായിരിക്കണം. பாருங்கள், சபையானது எப்பொழுதும் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். നമ്മുടെ പള്ളിക്ക് ചുറ്റും ഒത്തിരി മുടന്തരായിട്ടുള്ള ആളുകളുണ്ട്. பாருங்கள், நம்முடைய சபைக்கு சுற்றிலும் முடவர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். നമ്മുടെ വീടിന്റെ വാതിക്കൽ മുടന്തരായിട്ടുള്ള ആളുകളുണ്ട്. நம்முடைய வீடினுடைய வாசல் அருகாமையிலே முடவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ജീവനില്ലാത്ത ആളുകളുണ്ട്. ஜீவன் இல்லாத ஆட்கள் இருக்கிறார்கள். അവരെ ഒരു കൈ കൊടുത്ത് പിടിച്ചെഴുന്നേൽപ്പിക്കുവാൻ നമുക്ക് കഴിയുമോ? அவர்களை ஒரு கை கொண்டு பிடித்து எழுந்திருக்க நம்மால் முடியுமா? അതാണ് സഭയുടെ ദൗത്യം. அതാണ് சபையினுடைய பொறுப்பு. മറ്റോ ഒന്നും അറിയാത്തവരായിട്ട് ഒരിക്കലും നമ്മൾ ജീവിക്കരുത്. மற்ற ஒன்றும் அறியாதவர்களாக ஒருபோதும் நாம் ஜீவிக்க கூடாது. അന്ത്യോക്യ യെരുശലേമിൽ നിന്ന് 150 മൈൽ അപ്പുറത്താണ്. அந்தியோக்கியா எருசலேமிலிருந்து 150 மைலுக்கு அடுத்தாக இருக்கிறது. എങ്കിലും അവിടെ നടന്ന സംഭവം യെരുശലേമിലെ സഭയ്ക്ക് അറിയാമായിരുന്നു. ஆனாலும் அங்கே நடந்த சம்பவம் எருசலேமுக்கு அறியாமல் இருக்கவில்லை. യെരുശലേമിലെ സഭയ്ക്ക് ഒരു ചെവി ഉണ്ടായിരുന്നു. சரி, காது உண்டாயிருந்தது. ഒരു കാതുണ്ടായിരുന്നു. അവിടെ നടന്ന സംഭവം ഇവർ അറിഞ്ഞു. பாருங்கள், அந்த காது இருந்ததினாலே தான் அங்கு உள்ள சம்பவங்களை அவர்கள் அறிந்தார்கள். അവിടെ ഒരു വ്യക്തി, ബർന്നബാസ് എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിയെ ആ സ്ഥലത്തേക്ക് അയച്ചു. பாருங்கள், அந்த இடத்திற்கு பர்னபாஸ் எனக்கூடியதான ஒரு நபரை அங்கு அனுப்பினார்கள். അപ്പോസ്തലന്മാർ നോക്കിയപ്പോൾ അങ്ങോട്ട് അയക്കുവാൻ കൊള്ളാവുന്ന ഒരാള് ബർന്നബാസ് ആയിരുന്നു. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் யோசிக்கும் போது இந்த பர்னபாஸை அங்கு அனுப்ப வேண்டாம் என்று நினைத்த ஒரு நபர்கள் தான். മറ്റു വലിയ അപ്പോസ്തലന്മാരുണ്ടായിരുന്നു. പത്രോസും യോഹന്നാനും യാക്കോബും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. பாருங்கள், ஆனாலும் பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் என்று. അന്ത്യോക്യയിലേക്ക് അയക്കുവാൻ അവർ തീരുമാനിച്ചത് ബർന്നബാസിനെയാണ്. ஆனால் அந்தியோக்கியாவுக்கு அழைப்பது பர்னபாஸாக இருந்தது. അതിന്റെ കാരണം അദ്ദേഹത്തിന്റെ സ്വഭാവമാണ് അതിന്റെ കാരണം. பாருங்கள், எதற்காக அவரை அனுப்பினார் என்று சொன்னால் அதனுடைய காரணமானது இந்த பர்னபாஸினுடைய ஒரு சுபாவம் தான். അദ്ദേഹത്തിന്റെ പേരിന്റെ അർത്ഥം പ്രബോധന പുത്രൻ എന്നാണ്. பாருங்கள், அதனுடைய பேரினுடைய அர்த்தம் ஆறுதலின் மகன் என்பது. മറ്റുള്ളവരെ ഉത്സാഹിപ്പിക്കുന്ന പ്രോത്സാഹിപ്പിക്കുന്ന മനുഷ്യനാണ് ബർന്നബാസ്. பாருங்கள், மற்ற நபர்களை ஒருவேளை ஆறுதல் படுத்தக்கூடியவராகவும் உற்சாகப்படுத்தக்கூடியவராகவும் இந்த பர்னபாவை இருந்தார். അപ്പോൾ ഒരു മനുഷ്യന് ചരിത്രത്തെ തിരുത്തി കുറിക്കുവാൻ കഴിയും. பாருங்கள், ஒரு மனிதனாலே ஒரு சரித்திரமானது மாற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். അദ്ദേഹത്തെ കുറിച്ച് ഒത്തിരി കാര്യങ്ങളൊന്നും പറയുന്നില്ല, പക്ഷെ ഒരു കാര്യം പറയുന്നുണ്ട്. பாருங்கள், அவரை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க അദ്ദേഹത്തിന്റെ പേരനുസരിച്ച് ജീവിക്കുന്ന മനുഷ്യനായിരുന്നു. பாருங்கள், அவருக்கு பெயர் எப்படியோ அதுபோல ஜீவிதம் இருந்தது. നമുക്ക് നല്ല നല്ല പേരുകളുണ്ട്, പക്ഷെ നമ്മുടെ ജീവിതം അതനുസരിച്ചല്ല. பாருங்கள், நமக்கு நல்ல நல்ல பெயர்கள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதை அனுசரித்து இல்லை. നമുക്കറിയാം, നമ്മുടെ നാട്ടിൽ നല്ലൊരു പേരാണ് കമലാക്ഷി. பாருங்கள், நம்மளுடைய நாட்டுல நல்ல ஒரு பேர் தான் கமலாட்சி. കമലാക്ഷി എന്ന് പറഞ്ഞാൽ താമര പോലെ കണ്ണുള്ളവളെന്നാണ്. பாருங்கள், கமலாட்சின்னு சொன்னா தாமரை போன்ற கண்களை உடையவள். പക്ഷേ രണ്ട് കണ്ണും കോങ്കണ്ണാണ്. பாருங்கள், ஆனா ரெண்டு கண்ணும் குருட்டு கண்ணு. പേര് കമലാക്ഷി എന്നാ. பேரை வந்து கமலாட்சி. അതുപോലെ പുരുഷോത്തമൻ, புருஷோத்தமன். അതുപോലെ പുരുഷന്മാരിൽ ഉത്തമന്, രണ്ട് കാലും വയ്യാതെ വലിയ പാടാ. അപ്പം പക്ഷെ പേര് ഇതുമായിട്ട് ഒരു ബന്ധവുമില്ല. பாருங்கள், புருஷோத்தமன் ஒரு பேர் இருக்கு, ஆனா ரெண்டு காலம் முடியாத ஒருத்தன். ஆனா புருஷ உத்தம, ஆனா புருஷோத்தமன் பேரை നമുക്കൊരു പേര് തന്നിട്ടുണ്ട്, ക്രിസ്ത്യാനി. நமக்கு ஒரு பேர் இருக்கிறதுங்க, கிறிஸ்தவன் என்று. അതെ, എന്ന് പറഞ്ഞാൽ ക്രിസ്തുവിനെ അനുഗമിക്കുന്നവൻ. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய உள்ளிருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவன். ക്രിസ്തു നടക്കുന്നത് പോലെ നടക്കുന്നവൻ. கிறிஸ்து நடப்பது போல நடக்கக்கூடியவன். ക്രിസ്തു കാണിച്ചു തന്ന ജീവിതം പോലെ ജീവിക്കുന്നവൻ. கிறிஸ்து காட்டி கொடுத்ததான அந்த ஜீவிதம், வாழ்க்கையை போல நாம் வாழக்கூடியவர்கள். அது നാം അങ്ങനെ ചെയ്യണം. അങ്ങനെയാണ് നാം ജീവിക്കേണ്ടത്. நாம் அப்படி செய்ய வேண்டும், அப்படித்தான் நாம் ஜீவிக்க வேண்டும். അതിൽ നിന്ന് സഭ പരാജയപ്പെട്ടത് കൊണ്ടാണ് ക്രൈസ്തവ സാക്ഷ്യം പുലർത്തുവാൻ നമുക്ക് സാധിക്കാതെ വരുന്നത്. பாருங்கள், ஒருவேளை சபை அதை சரியாக கை கொள்ளாததினால்தான் அந்த சாட்சியை நாம் கை கொள்ள முடியாமல் போகிறது. So he lived up to his name. അവന്റെ പേര് അനുസരിച്ച് പേരിനോളം വളർന്നു. பாருங்கள், அவருடைய பேரை அனுசரித்த
பெயரோடு கூட வாழ்ந்தார். അതിക്രൂരനായ ശൗലിനെ ഈ പൗലോസിനെ അപ്പോസ്തലന്മാർക്ക് പരിചയപ്പെടുത്തുന്നതും അനുകൂലമായി സംസാരിക്കുന്നതും ഈ ബർന്നബാസാണ്. பாருங்கள், இந்த பர்னபாஸ் என்பவர் தான் இந்த சவுலை பவுலாக அறிமுகப்படுத்தினார் என்பதை பார்க்க முடியும். അത്രമാത്രം മറ്റുള്ളവരെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്ന മനുഷ്യനായിരുന്നു ബർന്നബാസ്. பாருங்கள், அந்த நிலைமையிலே இந்த பர்னபா என்பவர் பவுலை ஆச்சரியமாக கொண்டு சென்று நடந்தவராக അദ്ദേഹത്തെ കുറിച്ച് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്ന അവൻ നല്ല മനുഷ്യനായിരുന്നു. பாருங்கள், അദ്ദേഹത്തെ குறித்து அவரை குறித்து இங்கே சொல்லுவது அவர் ஒரு நல்ல மனுஷன் என்று. ഒത്തിരി കഴിവുള്ളവർ കാണും. பாருங்கள், எல்லா திறமைகளும் இருக்கலாம், എന്നാൽ நல்ல மனுஷர் കുറവാണ്. பாருங்கள், நல்ல திறமைகள் இருக்கலாம், ஆனா நல்ல மனுஷர் കുറവാണ്. കഴിവുള്ളവർ ഒത്തിരി പേരുണ്ട്. நல்லவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். யூ மே பி a talented person, may not be a good person. பாருங்க, நல்ல டாலண்ட் இருக்கிறது, ஆனால் நல்ல மனுஷன் என்று சொல்ல முடியாது. ഇദ്ദേഹത്തെ കുറിച്ച് ഇവിടെ പറയുന്നത് നല്ല മനുഷ്യനായിരുന്നു. இவரை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம், நல்ல மனிதராக இருந்தார், വിശ്വാസം നിറഞ്ഞവനായിരുന്നു, விசுவாசம் நிறைந்தவராக இருந்தார், പരിശുദ്ധാത്മാവിൽ നിറഞ്ഞവനായിരുന്നു, பரிசுத்த ஆவியினுடையவராக இருந்தார், തന്റെ ശുശ്രൂഷയുടെ ശക്തി തെളിയിക്കുന്ന മനുഷ്യനായിരുന്നു, தன்னுடைய சுவிசேஷகத்தினுடைய அந்த நிலைப்பாடை தெரிவிக்கிறவராக இருந்தார், നിരപവാദ്യനായിരുന്നു. മീൻസ് അൺബ്ലെയിമബിൾ, ഒരു കുറ്റവും പറയാനില്ല, ஒரு குற்றமும் சொல்ல முடியாத ஒரு நபராக இருந்தார். മറ്റുള്ളവരെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്ന മനുഷ്യനായി, மற்ற நபரை தூக்கிவிடக்கூடியவராக அல்லது அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருந்தார். അതുകൊണ്ടാണ് ബർന്നബാസിനെ അങ്ങോട്ട് അയച്ചത്. அதனாலே தான் இந்த பர்னபாசை அங்கு அனுப்புகிறார்கள். അവിടോട്ട് പത്രോസിനെ അയച്ച അവിടുത്തെ സഭ 3 ആളും. பாருங்கள், பத்ரோஸ் நினைச்சது அங்கு சபை 3 என்று. ആദ്യം യവനന്മാരെ കാണുമ്പോൾ മാറി യഹൂദന്മാരുടെ കൂടെ കൂടും. മുൻപதாக ആദ്യം ഗ്രീക്കുകാരെ കാണുമ്പോൾ അവരെ വിട്ടിട്ട് യഹൂദന്മാരുടെ കൂടെ കൂടും. பாருங்கள், முதலாவது கிரீக்க நபர்களை காணும்போது அவர்களை விட்டு அந்த யூத நபர்களோடு சேர்கிறார். അങ്ങനെയുള്ള വ്യത്യാസങ്ങളൊക്കെ കാണിക്കും പത്രോസ്. அங்கே உள்ள வித்தியாசங்களை இந்த பேதுருவானவர் காண்பிக்கிறார். എന്നാൽ ഇവിടെ ബർന്നബാസ് അങ്ങനെയല്ലായിരുന്നു. ஆனால் இந்த பர்னபாஸ் அப்படி இல்லாத ஒரு நபராக இருந்தார். തന്റെ ദിവസേന ഉള്ള ജീവിതത്തിൽ ദൈവവചനം, ദൈവ കൃപ കാണിച്ചുകൊണ്ടാണ് ജീവിച്ചത്. பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையும் தேவ அனுக்கிரகத்தையும் காண்பித்து ஜீவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ദൈവ കൃപ കണ്ടു സന്തോഷിച്ചു. பாருங்கள், தேவனுடைய கிருபையை கண்டு அவர் സഭ വളരുന്നത് കണ്ട് സന്തോഷിക്കണം. ஒரு சபை வளருவதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். എന്റെ സഭയിൽ അത്രയും ആളുകൾ ഇല്ല, അതുകൊണ്ട് നിന്റെ സഭയിലും വേണ്ട. என் சபையில அநேக ஆட்கள் இல்லை, அதனால ஓ சபையில வேண்டாம், അങ്ങനെ ചിന്തിക്കരുത്. அப்படி சிந்திக்க கூடாதுங்க. സഭ വളരുന്നത് കണ്ട് സന്തോഷിക്കണം. சபை வளருவதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். ഇന്ന് നമുക്ക് ബർന്നബാസിനെ പോലെയുള്ള ആളുകളെയാണ് ആവശ്യം. இன்றைக்கு நமக்கு பர்னபாஸை போல உள்ள ஆளுகள் தான் அவசியம். ഓക്കെ, സോ ഇന്ന് നമുക്ക് അങ്ങനെയുള്ള ആളുകളെ ഇന്ന് ആവശ്യമാണ്. അവരെ വളർത്തിയെടുക്കണം. பாருங்கள், இன்றைக்கு அப்படி உள்ள ஆள்கள் தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்களை வளர்த்தி எடுக்க வேண்டும். ആളുകളുടെ ആത്മീക വളർച്ചയിലും മിനിസ്ട്രിയിലും അവരെ പ്രോത്സാഹിപ്പിക്കണം. பாருங்கள், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஊழியங்களிலேயும் நாம் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். അവിടെയുള്ള യവനന്മാരോട് ചേർന്ന് ദൈവത്തെ ആരാധിച്ചു. அங்கே உள்ள நபர்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ഹൃദയ നിർണയത്തോടെ കർത്താവിനോട് ചേർന്ന് നിൽക്കുവാൻ അവരെ ഉത്സാഹിപ്പിച്ചു. இருதயத்தினுடைய உள்ளார்ந்த அன்போடு கூட அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு പാർട്ടിയിലും ചേരാൻ പറഞ്ഞില്ല, ஒரு இடத்திற்கும் நீங்கள் சேர வேண்டும் என்று சொல்லவில்லை. എന്നാൽ കർത്താവിനോട് ചേർന്ന് നിൽക്കണം. ஆனால் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நிற்க வேண்டும். അങ്ങനത്തെ സ്വഭാവമായിരുന്നു. அந்த ஒரு சுபாவம் தான் இந்த பர்னபாவுக்கு இருந்தது. ഒരിക്കലും ഒരു പാസ്റ്റർ കുടുംബ ജീവിതത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുകയായിരുന്നു. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் அவருடைய குடும்ப ஜீவிதத்தை குறித்து பிரசங்கிக்க போனாரு. പെട്ടെന്നൊരു സ്ത്രീ അവിടെ നിന്ന് എഴുന്നേറ്റ് പോയി. அங்க ஒரு ஸ்திரீ வேகமா ஒரு பெண் எழுந்து வெளியே போயிடுறாங்க. അവർ തിരികെ വന്നപ്പോൾ ഒരു വീട്ടിൽ താമസിക്കാനുള്ള അത്യാവശ്യ സാധനങ്ങൾ, പാത്രങ്ങളും ചൂലും ബക്കറ്റും ഒക്കെ ആയിട്ടാണ് തിരിച്ചു വന്നത്. பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து போக போகிறோம்னு சொல்லிட்டு அத்தியாவசியமான சில பாத்திரங்கள் சாதனங்களை எடுத்து அவங்க கொண்டு வர்றாங்க. അപ്പോൾ പ്രസംഗം കഴിഞ്ഞപ്പോൾ ഈ സ്ത്രീ പാസ്റ്റർ അടുത്ത് ചെന്നു. பிரசங்கம் முடிந்த பின்பதாக இந்த ஸ்திரீயானவள் அந்த போதகர் இடத்திற்கு போகிறார்கள். അല്ലയോ, അങ്ങ് പ്രസംഗിക്കുമ്പോൾ ഒരു ദൈവദൂതനാണ്
എന്നാൽ വീട്ടിൽ വരുമ്പോൾ പിശാചാണ്, അതുകൊണ്ട് ഇവിടെ തന്നെ താമസിച്ചോളാൻ പറഞ്ഞു. பாருங்கள், அங்கே பிரசங்கம் நீங்கள் பண்ணும்போது தெய்வதூதனை போல இருக்கிறீர்கள், வீட்டிலே வரும்போது ஒரு பிசாசை போல இருக்கிறீர்கள். ஏஞ்சல் இன் த சர்ச் அண்ட் டெவில் அட் ஹோம். பாருங்க, நீங்க அங்க இருக்கிற இடத்துல ஏஞ்சலை போல இருக்கிறீங்க, வீட்டுல வந்தா டெவில போற மாறிடுறீங்க அப்படின்னு. അതുകൊണ്ട് ഇവിടെ പള്ളി താമസിച്ചോളാൻ പറഞ്ഞു. அதனால நீங்க தயவு செய்து இந்த பாத்திரங்கள் நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு அந்த நீங்க ஆலயத்துல தங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. അങ്ങനെയല്ല നമ്മുടെ ജീവിതം. പള്ളി പ്രസംഗിക്കുന്ന പോലെ ആയിരിക്കണം വീട്ടിലും. பாருங்க, இது சபையில எப்படி பிரசங்கிக்கிறோமோ அது போல வீட்டிலே இருக்கணும். ഈ ബർന്നബാസ് ഇങ്ങനെ ചിന്തിച്ചു, ഈ വലിയ കൂട്ടം ആളുകളെ എന്നെ കൊണ്ട് തന്നെ ഭരിക്കാൻ സാധിക്കത്തില്ല. பாருங்கள், இந்த பெரிய கூட்டத்தை என்னை கொண்டு நடத்துவதற்கு முடியாது. உடனே അദ്ദേഹം ഒരാളുടെ പേര് ഓർത്തു, ശൗൽ എന്ന് പറയുന്ന ആളുടെ പേരോ. அப்போ உடனே அவர் நினைக்கிறாரு, சவுல் எனக்கூடிய ஒரு நபருடைய பெயரை நினைக்கிறார். അദ്ദേഹം യാത്ര ചെയ്ത് ആ തർസോസിലെ കിലിക്കയിൽ ചെന്ന് അഡ്രസ് അറിയാതെ ഈ ശൗലിനെ തെരഞ്ഞ് പിടിച്ച് ഈ തന്നോട് കൂടെ ഈ അന്ത്യോക്യയിലേക്ക് കൊണ്ടുവരികയാണ്. பாருங்கள், இவர் யாத்திரை செய்து கிரீக்கிலையும் தர்சிசிலையும் போய் பின்பதாக இந்த சவுலை கண்டுபிடித்து மீண்டுமாக கொண்டு வருகிறார். ആ ശൗലിനെ കൊണ്ടുവന്നതിൻ്റെ കാരണം എന്നേക്കാൾ കഴിവുള്ള, എന്നേക്കാൾ പ്രസംഗിക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ് ശൗലെന്ന് അദ്ദേഹം മനസ്സിലാക്കിയത് കൊണ്ട് ശൗലിൻ്റെ സർവീസ് ഇവിടെ ആവശ്യമാണ്. பாருங்கள், என்னை காட்டிலும் இந்த பர்னபா நினைக்கிறார், என்னை காட்டிலும் இந்த சவுலானவர் அதிக முக்கியமான தேவையாக இருக்கிறது, அவர் இங்கே வந்து இருப்பாரானால் அது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறார். പുതിയ ഒരാളിനെ ഇങ്ങോട്ട് വരാൻ ലിയോൺസൺ സമ്മതിക്കുമോ? புதிய ஒரு ஆளை ലിയോൺസൺ இங்கே வருவதற்கு சம்மதிப்பீர்களா? എന്നേക്കാൾ കഴിവുള്ള ഒരാൾ വരുന്നത് ഇഷ്ടമാണോ? ഇഷ്ടം. മറ്റുള്ളവരെ നമ്മൾ പ്രോത്സാഹിപ്പിക്കണം, നമ്മളെക്കാൾ വലുതായിട്ട് എണ്ണണം. பாருங்கள், மற்றவர்களை நம்மளை விட மிக முக்கியமாக நாம் எண்ண வேண்டும். എങ്കിൽ മാത്രമേ സഭ വളരുകയുള്ളൂ. அப்படி நாம் நினைத்தால் மாத்திரம்தான் இந்த சபையானது. ഇന്ന് ബർന്നബാസുമാരെയാണ് സഭയ്ക്ക് ആവശ്യം. இந்த பர்னபாஸ் போல ஒரு நல்ல மனிதர்கள் நம்முடைய சபைக்கு அவசியம். പേര് അനുസരിച്ച് ജീവിക്കണം. பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമുക്കൊക്കെ നല്ല നല്ല പേരുകളുണ്ട്. நமக்கு நல்ல நல்ல பெயர்கள் உண்டு. പക്ഷെ അതനുസരിച്ച് ജീവിക്കാൻ കൂടെ നാം നോക്കണം. அதை நினைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். ആ ബർന്നബാസ് ഒരു മനുഷ്യന്റെ ഒരു വ്യക്തിത്വം സഭയുടെ ചരിത്രത്തെ മാറ്റിക്കുറിക്കുകയാണ്. பாருங்கள், இந்த பர்னபாஸ் எனக்கூடிய ஒரு நபர் இந்த சபையினுடைய சரித்திரத்தை மாற்றுகிறார். പൗലോസിന്റെ കഴിവും അദ്ദേഹത്തിന്റെ കൺവേർഷനും മാനസാന്തരവും ശരിക്കും മനസ്സിലാക്കിയ ആളാണ് ബർന്നബാസ്. பவுலுடைய அந்த மனமாற்றமும் அவருடைய பலவிதமான காரியங்களில் உள்ள திருத்தமும் அறிந்தவர் தான் இந்த பர்னபாஸ். മറ്റുള്ളവരുടെ കഴിവിനെ നാം മനസ്സിലാക്കണം. மற்றவர்களுடைய திறமைகளை நாம் மனதிலே ക്രൈസ്തവ സഭയിൽ ഇന്ന് ഇല്ലാതെ പോയത് അതാണ്. கிறிஸ்தவ சபைகளிலே இன்றைக்கு இல்லாது போனது அதுதான். എന്നേക്കാൾ വലിയ ഒരാളില്ല. என்னை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய மனிதன் இல்லவே இல்லை. ഞാൻ അങ്ങനെ ധരിച്ചാൽ പിന്നെ വേറെ വല്ലവരും ഞാൻ அவரோட ബഹുമാനം തോന്നുമോ? பாருங்க, நானே அப்படி நினைச்சோம்னா பின்ன மற்றவர்களோடு இருக்கக்கூடிய வெகுமானம் எனக்கு அல்லது மரியாதை வருமா? മറ്റെല്ലാവരും എന്നേക്കാൾ കഴിവുള്ളവരാണെന്ന് കാണും. மற்ற எல்லோரும் என்னை விட மிக சிறந்தவர்கள் என்று நான் காண வேண்டும். എങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് വളരുവാൻ സാധിക്കുകയുള്ളൂ. அப்படி இருந்தால் தான் நாம் வளருவதற்கு ஒரு சாதனையாக இருக்கும். നമ്മുടെ ഹ്യൂമിലിറ്റി, നമ്മുടെ താഴ്മയാണ് നമ്മുടെ ഉയർച്ചയെ കാണിക്കുന്നത്. பாருங்கள், நம்முடைய தாழ்மை தான் நம்முடைய உயர்வை காட்டுகிறது. അങ്ങനെ അവർ രണ്ടുപേരും കൂടെ ആ സഭയിൽ പ്രവർത്തിക്കുവാൻ തുടങ്ങി. பாருங்கள், அந்த 2 பேர்களும் இந்த சபைக்காக உழைக்க தொடங்கினார்கள். അദ്ദേഹം ഇപ്പോൾ കുറേ നാളുകളായിട്ട് ബർന്നബാസിനെ ശൗലിനെ കാണുന്നില്ല. അദ്ദേഹം അപ്പോസ്തലന്മാരെ വിട്ട് കിലിക്കയിലേക്ക് തന്റെ ജന്മദേശത്തേക്ക് പോയിരിക്കുകയാണ്. பாருங்கள், கொஞ்ச நாளாக அவர் காணவில்லை, அல்லது கிரீக்கு அல்லது ஜென்ம தேசத்திற்கு போயிருக்கிறார் என்று நினைக்கிறார். എന്നാൽ അവിടെ നിന്ന് അദ്ദേഹത്തെ വിളിച്ചു കൊണ്ടുവന്ന അന്ത്യോക്യയിൽ ഇവിടെ പ്രവർത്തിക്കുവാൻ പൗലോസിനെയാണ് ആവശ്യമെന്നുള്ള ബോധ്യം, ഒരു കണ്ടുപിടുത്തം பர்னபாஸினுண்டாய். ஆனாலும் பர்னபாஸுக்கு ஒரு யோசனை இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அங்கிருந்து பிடித்து கொண்டு இந்த அந்தியோகியா வந்து இந்த இடத்தை நல்ல சரியான நிலையில கொண்டு வர வேண்டும் என்று பர்னபாஸுக்கு ஒரு ஆசை இருந்தது. എന്തൊരു വലിയ മനുഷ്യനായിരുന്നു. பாருங்கள், அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார். എന്തൊരു വലിയ കാഴ്ചപ്പാടായിരുന്നു. பாருங்கள், அவருக்கு எப்படி ஒரு காட்சி இருந்தது, அல்லது எப்படி அவருடைய நினைவுகள் இருந்தது. നമ്മുടെ സഭാംഗങ്ങൾക്കെല്ലാം ആ കാഴ്ചപ്പാടുണ്ടാകണം. நம்முடைய சபை அங்கங்களுக்கு அல்லது சபை நபர்களுக்கெல்லாம் அந்த ஒரு காட்சி உருவாக வேண்டும். നമ്മുടെ കുശുമ്പ് മാറ്റണം, മറ്റുള്ളവരുടെ വിരോധം.
நம்முடைய விரோதங்களும் பலவிதமான சேட்டைகளை மாற்ற வேண்டும். മറ്റുള്ളവരുടെ കഴിവുകൾ കൊണ്ടേ ഈ ലോകം വലുതാകത്തുള്ളൂ. மற்றவருடைய திறமை கொண்டு இந்த உலகமானது மிகப்பெரியதாகத்தான் மாறும். നമ്മുടെ വിചാരം ഞാനും തട്ടാനും തേങ്ങാക്കാരനും എന്ന് പറഞ്ഞാൽ ഇഷ്ടംപോലെ തേങ്ങയുണ്ട്, അത് വിറ്റിട്ട് സ്വർണം മേടിക്കുന്നു, തട്ടാൻ്റെ കയ്യിൽ കൊടുത്ത് പണിയിക്കുന്നു, ഞങ്ങൾ ഇത്രയും പേര് മതി ലോകത്തിൽ. பாருங்கள், நிறைய தேங்காய் வாங்குகிறேன், அதை தட்டான் என்ன சொர்ணக்காரனுடைய கைகளிலே கொடுக்கிறேன், அதை பணி செய்கிறோம் என்ற நினைவுகள் தான் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப ഈ 3 പേര് മതി. அப்ப இந்த 3 பேர் போதும். ലോകം വളരുമോ? எப்படி உலகம் வளரும்? അതുകൊണ്ട് വലിയ കച്ചവടം ചെയ്യണം, എങ്കിൽ മാത്രമേ ലോകം വികസിക്കത്തുള്ളൂ. பாருங்கள், அதை வைத்துக்கொண்டு உள்ளே அல்ல வெளியே கொண்டு போய் அதை கச்சோடம் அல்லது அதை விற்க வேண்டும். அப்பதான் എന്നേക്കാൾ കഴിവുള്ള, എന്നേക്കാൾ നന്നായി പ്രസംഗിക്കുന്ന ഒരാളുണ്ടെങ്കിൽ അദ്ദേഹത്തിന് അവസരം കൊടുക്കണം. பாருங்கள், என்னை காட்டிலும் நன்றாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ബർന്നബാസ് ശൗലിനെ തിരയുക എന്ന് പറഞ്ഞതിൽ വേട്ടയാടി പിടിക്കുക, ടു ഹണ്ട് ആഫ്റ്റർ. ആ അഡ്രസ്സില്ല, ഒന്നുമില്ല, പക്ഷെങ്കിൽ ഓടിച്ചെന്ന് തപ്പിപ്പിടിച്ച് പിടിച്ചോണ്ട് വന്നു. பாருங்கள், இந்த பர்னபாவுக்கு அட்ரஸ் இல்லை, இந்த பவுலுக்கு அட்ரஸ் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனாலும் இந்த பர்னபா போய் அவரை ஓடி சென்று வேட்டையாடி பிடிப்பது போல பிடிக்கிறார். അതാണ് നമ്മുടെ സ്വഭാവത്തിന്റെ ഗുണം, നമ്മുടെ പ്രത്യേകത അതാണ്. பாருங்கள், அதுதான் நம்முடைய சுபாவத்தினுடைய குணமாக மிக முக்கியமான ஒரு பிரத்யேகமான குணமாக இருக்கிறது. ഞാൻ അവസാനമായിട്ട് ഒരു സഭയെ കുറിച്ചുകൂടെ പറഞ്ഞിട്ട് അവസാനിപ്പിച്ചോളാം. நான் முடிவாக ஒரு சபையை குறித்து சொல்லிவிட்டு நான் இந்த காரியங்களை நிறைவு செய்கிறேன். അന്ത്യോക്യയിലെ സഭ, അന്ത്യോക്യയിലെ സഭை, ബർന്നബാസ്, അതുപോലെ പൗലോസ്, ശിമോൻ, ഇതുപോലെയുള്ള ആളുകൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. பர்னபாஸ், பவுல், சீமோன் இதுபோல உள்ள ஆள்கள் அங்கே இருக்கிறார்கள். ശൗൽ എന്നീ പ്രവാചകന്മാരുണ്ടായിരുന്നു, ഉപദേശകന്മാരുണ്ടായിരുന്നു. இங்கே பிரசங்கிக்கிறவர்களும் உபதேசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். അവരെ ഉപവസിച്ചും പ്രാർത്ഥിച്ചും കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഞാൻ ശൗലിനെയും വിളിച്ചിരിക്കുന്ന വേലയ്ക്കായിട്ട് അവരെ എനിക്ക് വേർതിരിപ്പീൻ എന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞു. பாருங்கள், உபவாசித்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இந்த சவுலையும் பர்னபாவையும் அவருடைய வேலைக்காக பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உபவாசித்து கொண்டிருக்கிறார்கள். ഒരു സ്ഥലം സഭ ക്രൈസ്തവ ചരിത്രത്തെ മാറ്റിമറിച്ചു. பாருங்கள், ஒரு தல சபையானது அந்த கிறிஸ்தவ சரித்திரத்தை மாற்றி மறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ഒരു സംഭവം ക്രൈസ്തവ ചരിത്രത്തെ കുറിച്ചു. பாருங்கள், ஒரு சமூகமானது இந்த கிறிஸ்தவத்தை மாற்றக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ഒരു കൂട്ടം ആളുകൾ, ഒരു കൈക്കുള്ളിൽ ഒതുങ്ങുന്ന ആളുകൾ ക്രൈസ്തവ சபா சரித்திரத்தை மாற்றிமறிச்சு. ஒரு கூட்டம் ஆள்கள் அல்லது ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கிறிஸ்தவ சரித்திரத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிதறி போயவர் போயிடத்தொക്കെ சுவிசேஷம் அறிவிச்சு. சிதறி போன எல்லோரும் போன இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஒரு மனுஷன், ஒரு വ്യക്തി பர்னபாஸ் சபையுடைய சரித்திரத்தை மாற்றிமறிச்சு. ஒரு மனுஷன், ஒரு വ്യക്തി பர்னபா சபையினுடைய சரித்திரத்தை மாற்றி விடுகிறார். ഒരു സ്ഥലം സഭ, അന്ത്യോക്യ സഭ സഭയുടെ ചരിത്രത്തെ സമൂലമായി മാറ്റിമറിച്ചു. பாருங்கள், ஒரு தல சபையான இந்த அந்தியோக்கியா இந்த சபையினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறது. എന്താണ് കാരണം? அது காரணம் என்ன? പ്രാർത്ഥിക്കുന്ന സഭയായിരുന്നു, அது ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. ഉപവസിക്കുന്ന സഭയായിരുന്നു, உபவாசிக்கக்கூடிய சபையாக இருந்தது. മറ്റുള്ളവരോട് കരുണയുള്ളവരായിരുന്നു, மற்ற நபர்களோடு ஒரு இரக்கமுள்ள ஒரு சபையாக காணப்பட்டது. അവിടെ ശുശ്രൂഷകന്മാരുണ്ടായിരുന്നു, அங்கே சுவிசேஷகர்கள் இருந்தார்கள், പ്രവാചകന്മാരുണ്ടായിരുന്നു, அங்கே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். പ്രവാചകന്മാർ ഉള്ള കാലത്താണോ അല്ലെങ്കിൽ 1-ാം നൂറ്റാണ്ടിലെ ചരിത്രത്തിന്റെ പുരോഗതിയാണിത്? பாருங்கள், 1-ஆம் நூற்றாண்டுடைய சரித்திரத்தினுடைய ஒரு நிலையானது இது. സുവിശേഷ വേലയ്ക്ക് ആളുകളെ പറഞ്ഞു വിടുന്ന സഭയായിരുന്നു. சுவிசேஷ வேலைக்கு மக்களை அல்லது ஆட்களை சொல்லிவிடக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. ആരാണ് സുവിശേഷ വേലക്കാരെ വിളിക്കുന്നത്? யார் அந்த வேலைக்காரர்களை கூப்பிடுவது, அழைப்பது? ദൈവമാണ് അവരെ വിളിക്കുന്നത്. தேவன் தான் அவர்களை கூப்பிடுகிறார். സഭയ്ക്കൊരു ചുമതലയുണ്ട്, சபைக்காக அல்ல. അവരെ വേർതിരിച്ച് അവരുടെ കാര്യങ്ങൾ, ഭൗമികമായ കാര്യങ്ങൾ നോക്കി അവരോട് കരുണ കാണിച്ച് അവരെ പറഞ്ഞയക്കേണ്ട ചുമതല സഭയ്ക്കുണ്ട്. பாருங்கள், ஒரு நபரை கூப்பிட்டு வந்து
அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அல்லது நிலைப்பாடுகளையும் தந்து சரியாக நிலைநிறுத்தி அவர்களை வேறுபடுத்தி அனுப்பிவிடக்கூடிய சபைக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ദൈവം വേർതിരിച്ച ബർന്നബാസിനെയും ശൗലിനെയും അവരെ വിളിച്ച വേലയ്ക്കായിട്ട് വേർതിരിച്ച് പ്രാർത്ഥിച്ച് പറഞ്ഞയച്ചത് അന്ത്യോക്യ സഭയാണ്. பாருங்கள், இந்த பவுலையும் இந்த பர்னபாவையும் வேறுதிரிச்சு பிரித்து அனுப்பிய சபையானது இந்த அந்தியோக்கியா சபையாக இருந்தது. അവരുടെ യാത്രയിൽ അവർ ഒന്നാം മിഷണറി യാത്ര കഴിഞ്ഞ് അനേക പ്രദേശങ്ങളിൽ സഞ്ചരിച്ച് മടങ്ങി വന്ന് അവരുടെ മാതൃസഭയിൽ വന്ന് അതിൻ്റെ റിപ്പോർട്ടുകളൊക്കെ അവർ പറഞ്ഞു. பாருங்கள், முதல் இந்த பயணமாய் இருக்கக்கூடிய முதல் மிஷனரி பயணத்திலே அவர்கள் போய் அந்த கண்டெடுத்த பலவிதமான காரியங்களை சபைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தார்கள். പുറത്തുപോയി സുവിശേഷ വേല ചെയ്യുന്ന സുവിശേഷകന്മാർക്ക് അവരുടെ സ്ഥലം സഭയോട് ഒരു അക്കൗണ്ട് ഉണ്ടായിരിക്കണം, ഒരു അക്കൗണ്ടബിലിറ്റി ഉണ്ടായിരിക്കണം. பாருங்கள், வெளியிருந்து வந்த அந்த நபர்களை கொண்டு ஒரு அக்கவுண்ட் அல்லது ஒரு கணக்கை குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்க வேண்டும். ഒരു ബന്ധം അവർ തമ്മിൽ ഉണ്ടായിരിക്കണം. ഒരു പർണബാ ഒരു സഭയിലെ ഉണ്ടായിരിക്ക வேண்டும். ഇന്ന് ഇവിടെയുള്ള സഭ 10 വർഷം പിന്നിടുമ്പോൾ ഇവിടെയുള്ള സുവിശേഷകന്മാരോട് ഒരു വലിയ കടപ്പാട് സഭയ്ക്കുണ്ട്. பாருங்கள், 10 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சபையோடு கூட சுவிசேஷகன்மாருக்கு அல்லது ஊழியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அவரோட அனுபவத்தோடு கூடி ஒரு வாக்கு പറയുവാനുള്ള മനസ്സ് നിങ്ങൾക്കുണ്ടായിരിക്കണം. அவருக்கு ஒரு அனுபவத்தோடு அல்லது அன்போடு கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய மனது உங்களுக்கு இருக்க வேண்டும். ഒത്തിരി കൊടുക്കുന്നതിനേക്കാൾ ഒരു നല്ല വാക്ക്, ரொம்ப கொடுக்கிறத காட்டிலும் ஒரு நல்ல வார்த்தை. ഇവിടെയുള്ള സുവിശേഷകന്മാരോട് ചേർന്ന് നിൽക്കണം നിങ്ങൾ. இங்க உள்ள சுவிசேஷகன்மார்களோடு சேர்ந்து நீங்கள் நிற்க வேண்டும். Be part of evangelization. பாருங்க, സുവിശേഷ വേലയുടെ ഭാഗമായിരിക്കണം നിങ്ങൾ. சுவிசேஷ வேலையினுடைய பாகமாக இருக்க வேண்டும் நீங்கள். കർത്താവ് എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ഈ സഭയെ തകർക്കുവാൻ ലോകത്തിലെ ഒരു പ്രതിലോമ ശക്തിക്കും കഴിയുകയില്ല. பாருங்கள், இந்த சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இந்த லோகத்திலே ஒரு சக்தியும் இல்லை. സഭയ്ക്ക് വേണ്ടിയാണ് നമ്മുടെ കർത്താവ് 2025 വർഷം മുമ്പ് ലോകത്തിലേക്ക് വന്നത്. இந்த சபைக்கு வேண்டித்தான் 2025 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 33 വർഷം ഭൂമിയിൽ ജീവിച്ച് കാൽവറിയിലെ ക്രൂശിൽ മരിച്ചത് സഭയ്ക്ക് വേണ്ടിയാണ്. 33 வருஷம் இந்த உலகத்திலே ஜீவித்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது இந்த சபைக்கு வேண்டிதான். അടക്കപ്പെട്ട് 3-ാം ദിവസം ഉയർത്തെഴുന്നേറ്റത് സഭയ്ക്ക് വേണ്ടിയാണ്. அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தது இந்த சபைக்கு வேண்டிதான். അദ്ദേഹം സ്വർഗ്ഗാരോഹണം ചെയ്തത് ഈ സഭയ്ക്ക് വേണ്ടിയാണ്. ஆண்டவர் சொர்க்கத்துக்கு போனது இந்த பரலோகத்துக்கு போனது இந்த சபைக்கு வேண்டிதான். തന്റെ ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞു, ഞാൻ പോയതുപോലെ മടങ്ങി വരും. பாருங்கள், அவர் சீசர்களோடு சொன்னார், நான் போனது போல திரும்ப வருவேன். പിതാവിന്റെ വലത്തുഭാഗത്തിരുന്ന് ഒരു മഹാപുരോഹിതന്റെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്നത് സഭയ്ക്ക് വേണ്ടിയാണ്. பாருங்கள், பிதாவினுடைய வலது பாகத்தில் இருந்து இந்த உலகத்திலே சுவிசேஷம் செய்ய வேண்டியது சபைக்கு வேண்டிதான். അതുകൊണ്ട് കരുണ ലഭിപ്പാനും തത്സമയത്ത് സഹായത്തിനുള്ള കൃപ പ്രാപിപ്പാനുമായി ധൈര്യത്തോടെ കൃപാസനത്തിന്റെ അടുത്തേക്ക് സഭയ്ക്ക് ചെല്ലുവാൻ കഴിയും. பாருங்கள், அதுபோல கருணை செய்ய வேண்டும் அல்லது கிருபையினுடைய அந்த நிலையை அடைந்து சபைக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும் என்பது അവൻ നമുക്ക് വേണ്ടി ഒരു മഹാപുരോഹിതനായി മധ്യസ്ഥ പ്രവൃത്തി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர் நமக்கு வேண்டி ஒரு മഹാപുരോഹിതൻ, பிரதான ஆசிரியராக மத்தியஸ்தர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ദൈവം ഒരുവനല്ലോ, ദൈവത്തിനും മനുഷ്യർക്കും മധ്യസ്ഥനും ഒരുവൻ, മനുഷ്യനായ ക്രിസ്തുയേശു തന്നെ. தேவன் ஒருவர் தான், மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவராகத்தான் இருக்கிறார். മനുഷ്യനായ ക്രിസ്തുയേശു തന്നെ. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே என்று வேதம் അവൻ മനുഷ്യനാണ്, എന്നാൽ അവൻ ദൈവവുമാണ്. அவர் மனுஷராய் இருக்கிறார், ஆனாலும் அவர் தெய்வமாய் இருக்கிறார். അവൻ എത്രയും വേഗം വരുന്നു. அவர் சீக்கிரமாக வருகிறார். നമുക്ക് അവനെ കാത്തിരിക്കാം. நாம் அவருக்கு காத்திருப்போம். അവന്റെ വലിയ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാണ്. அவருடைய மிகப்பெரிய நாமம் மகிமைப்படுவதாக ഇങ്ങനെ ഒരു അവസരം തന്ന സഭയ്ക്കും ഇവിടെയുള്ള നേതൃത്വത്തിനും നന്ദി പറയും. இந்த ஒரு அவசரம் தந்ததான இந்த சபைக்கும் இங்கு உள்ள தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் நன்றிகளை கூறுகிறேன்.